என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்களா? இல்ல என்னைக்காவது ஒரு நாள் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்ல கோர்ட்டுல சாட்சி குண்டுலையோ குற்றவாளி குண்டுலையோ இல்ல கேஸ் கொடுத்தவங்கிற சார்பில் கூட அங்க போய் நின்று இருக்கிறோமா? கிடையாது. ஆனா இந்த அனுபவங்கள் அத்தனையும் மொத்தமா கொடுக்கிற ஒரு படம் தான் கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி அப்படிங்கிற 2025 வந்த இந்த படம் ரொம்ப 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 அற்புதமான படம். இந்த படத்தை பார்க்க வேண்டிய ஆளுங்க என்னன்னா, அந்த 16, 17, 18 வயசு பசங்க இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா பார்க்கணும். அவங்களோட அப்பா அம்மாக்களும் கண்டிப்பாக பார்க்கணும். அவ்வளவு அற்புதமான படம். பார்த்தா நான் சொன்ன மாதிரி பசங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களும் புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல்ல காலேஜ்ல சொல்லி கொடுக்காத நிறைய விஷயங்களை இந்த ஒத்த படம் சொல்லி கொடுத்துரும். அப்படி புகழ்ற ரேஞ்சுக்கு இந்த படத்துல என்ன இருக்குங்கிறத வாங்க படமாவது தெரிஞ்சுப்போம். படத்தோட லென்த் பாருங்க, எக்கு தப்பா லென்த்தா பேசியிருப்பேன். அப்ப படம் எவ்வளவு பிடிச்சு போய் பேசியிருப்பேங்கிறத நீங்க யோசிக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க கிளிக் பண்ணி அதுல குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கேஸ் நம்பர் 16 2013 வருஷம் போடப்பட்ட ஒரு கேஸை கூப்பிடுறாங்க. யாருக்குமான கேஸ் அப்படின்னா பீமுனிப்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சந்துங்கிற பையனுக்குமான ஒரு கேஸ். இப்ப அந்த சந்துங்கிற பையனை காட்டுறாங்க. ஒரு மாதிரி சோகமா தன்மையா வரான்ல, இவன் தான் அந்த பையன். உங்களோட ஃபைனல் ஆர்குமெண்ட் வைங்கன்னு ஜட்ஜையா சொன்னதும் அவன் தரப்பு வக்கீல் அக்யூஸ்டோட ஏஜ கருத்துல கொண்டு அவனுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்கும்படி தாழ்மையோட கேட்டுக்கிறேங்கிறாரு அவன் தரப்பு வக்கீல். அவன் நிரபராதின்னு வாதாடணும், அதை விட்டு அவனுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுத்தா போதும்னு வாதாடுறாரு. அரசு தரப்பு வக்கீலோ அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாரு. இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவன் தப்பு பண்ணாங்கிறது தீர்மானமாகுது. இது சம்பந்தமா ஏதாவது நீ சொல்ல விரும்புறியான்னு கேட்டா அந்த பையன் எதுவும் சொல்லல. திங்கக்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும்னு சொல்லிடுறாரு. அந்த பையனோட சொந்தக்காரங்க அண்ணனுங்க நினைக்கிறேன், அவங்க காதுபடவே 2 வக்கீலுங்க கிட்டத்தட்ட 14 வருஷம் அந்த பையனுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறப்பல பேசிக்கிறாங்க. இன்னொருத்தவன் 10 வருஷங்கிறாங்க. ஒன்னும் புரியல இந்த சொந்தக்காரங்களுக்கு. டீ கடைக்காரர் அடிக்கடி இவங்க வந்து போறதை பார்த்துட்டு என்ன பிச்சுப்பா அவங்க கேஸ் அப்படின்னு கேட்க, திங்கக்கிழமை ஏதோ தீர்ப்பு சொல்ல போறாங்களான்னு வருத்தப்பட்டு சொந்தக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஒரு வக்கீல் என்ன கேஸுங்கன்னு கேட்க, அதான்ப்பா அந்த போக்சோ கேஸ்ன்னு டீ கடைக்காரன் சொல்றாரு. ஓ அந்த கேஸா? அந்த கேஸை பத்தி நானும் தான் கேள்விப்பட்டேன், கஷ்டம் தான் அப்படிங்கிறாரு வக்கீல். அந்த பையன் எந்த தப்பும் பண்ணலங்க சார், பொய் கேஸ் சாருங்கிறாங்க சொந்தக்காரங்க. இதே மாதிரியான ஒரு டஃப்பான கேஸ் விஜயவாடால இருந்ததா. அந்த கேஸை வாதாடி நிரபராதின்னு தீர்ப்பு வாங்கி கொடுத்தவரு மோகன் ராவ்னு ஒரு மிகப்பெரிய சீனியர் வக்கீல். அந்த மாதிரி ஒரு வக்கீல் கிடைச்சாதான் உங்களால இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியுங்கிறாப்ல. எனக்கு அந்த மோகன் ராவோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு உடனே இவர் கேட்கிறார். 4 நாள்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருது. இந்த மாதிரி சூழல்ல அவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா கேஸ் எடுக்கவே மாட்டாரு அப்படிங்கிறாப்ல. சரி நாங்க முயற்சி பண்ணி பாக்குறோம், ப்ளீஸ் நம்பர் கொடுங்கன்னு கேட்க, டீ கடைக்காரன் கொஞ்சம் நம்பர் கொடுங்கன்னு வாதாட, சரி ஓகே நம்பர் தரேன்னு ஒத்துக்கிறார். ஆனா அவர் நம்பர் ஸ்ட்ரைட்டாலாம் கிடைக்காது. அந்த சீனியர் லாயர் கிட்ட ஜூனியரா ஒரு லாயர் இருக்கிறான். அவன் பேரு தேஜா, அவரோட அசிஸ்டன்ட். தேஜாவோட நம்பர் கொடுக்குறேன், அவங்கிட்ட பேசி பாருங்கன்னு நம்பர் கொடுக்குறாரு. இப்போ அந்த தேஜாவை நமக்கு காட்டுறாங்க. மோகன் ராவோங்கிற சீனியர் லாயரோட அசிஸ்டன்ட் லாயர்ஸா பல பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் இவன். கூட ஒரு பொண்ணு இருக்கிறா பாருங்க. இவங்க 2 பேரும் ரிசப்ஷன்ல உட்காந்து சாப்பிடுறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு டேபிளோ ஒரு சேரோ சொந்தமா அங்க கிடையாது. சொந்தமா கேஸ் வாதாடுற மாதிரி சில கேஸுகளை கொடுத்தாதான் அவங்களுக்கு சொந்தமா ஒரு இடம் ஒரு டேபிள் எல்லாம் கிடைக்கும் போல. இல்லைன்னா இந்த மாதிரி ரிசப்ஷன் ஏரியால உட்காந்து தான் சாப்பிடணும். இதெல்லாம் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறார். தேஜா அப்படின்னு கூப்பிட்டு 2 கேஸ் சம்பந்தப்பட்ட வேலையை கொடுக்குறார். சுயமா அவன் வாதாடுறதுக்காக இல்ல. கேஸ் ஃபைல் வேணும், அது வேணும், இது வேணும்னு எடுபடி வேலை தான் வாங்கிட்டு இருக்கிறார். அப்பதான் கால் வருதுங்க, இந்த போக்சோ கேஸை நீங்க எடுத்து வாதாடணும், அது சம்பந்தமா நான் மோகன் ராவ் கிட்ட பார்த்து பேசணும்னு. சரி நேர்ல வாங்க பேசிக்கலாங்கிறப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டான். அடுத்து அங்க ஒரு முக்கியமான ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. லாரியில அடிபட்டு ஒரு பெரியவர் பாவ இறந்துட்டார் போல. அந்த கேஸை நம்ம மோகன் ராவ் எடுத்திருக்கிறார். இந்த கேஸ்ல வாதாடுறதுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு கூட இருக்கிறவங்க பேச, இல்ல வாதாடுறதுக்கு எங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு, எப்படி வாதாடினா வெற்றி கிடைக்குங்கிறது எனக்கு தெரியுங்கிற அந்த அசிஸ்டன்ட் தேஜா, நம்ம படத்தோட ஹீரோ. எங்க என்ன வாதாடுவீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்க, வெளியில நம்ம பைய எப்படி வாதாடணுங்கிறத சொல்றான். கோர்ட்டுக்குள்ள அந்த சீனியர் லாயர் மோகன் ராவோ அவர் எப்படி வாதாடுங்கிறதை நமக்கு காட்டுறாங்க. ஒரு உசுறு போயிருக்குது, கொஞ்சம் இறக்கத்தோட நடந்துக்கங்கன்னு ஜட்ஜையா மோகன் ராவோ சீனியர் லாயரை பார்த்து கேட்க, சீனியர் லாயரு கோர்ட்டுக்குள்ள வரும்போது செருப்பை கழட்டி விட்டுட்டு வைக்கணும்னு, செருப்பை கழட்டிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது, ஆனா ஈவி இறக்கத்தை கண்டிப்பா கழட்டி வச்சுட்டு வரணும்னு எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் மேட்டருக்கு வரேன். எப்பா உன் கேஸ் என்ன பாரு கேட்க, ரோட கிராஸ் பண்ண இருந்த என்னோட அப்பாவை ஒரு லாரிக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான். இது அங்க கேஸ்ன்னு பையன் சொல்றான். உங்க ஊருக்கு பக்கத்துல உங்க ஊரோட பேரு போட்டு இந்த கிராமம் இத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு ஏதாவது போர்டு இருக்குதா அப்படின்னு கேட்டா அவர் இல்லங்கிறாரு. இதத்தான் கேட்பாருன்னு வெளியில வேற நம்ம ஹீரோ கரெக்டா கேட்கறான். அதே பாயிண்ட் தான் இங்க கேட்கிறாரு. சரி உங்க ஊர்ல இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு நேஷனல் ஹைவே கிராஸ் பண்ணி போகும்போது வரிக்குதிரையோட உடம்புல இருக்கிற வரி மாதிரியே வெள்ளை கருப்புன்னு ரோட்ல கோடு கோடா போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தான் ரோட கிராஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்காங்களா உங்க கிராமத்துலன்னு கேட்டா அதுக்கும் அவர் இல்லங்கிறாரு. ஏப்பா நேஷனல் ஹைவேல வண்டி ஓட்டிட்டு வராரு,
அங்க ஒரு கிராமம் இருக்குங்கிறதுக்கு போர்டு இல்ல, அங்க நடைபாதை இருக்கிறது, நடந்து கிராஸ் பண்ணும் பகுதின்னு குறிக்கக்கூடிய அம்புக்குறிகளோ குறிகளோ கோடுகளோ இல்ல. அப்புறம் எப்படி லாரி டிரைவர் மேல நீ தப்பு சொல்லுவேன்னு கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு கேக்குற. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, 100 கிலோமீட்டருக்கு வேகமா வந்தாரு, அந்த அதிவேகம் தான் இந்த விபத்துக்கு காரணங்கிறாப்ல எதிர்த்தரப்பு எடுத்து சொல்லும். இதுக்கு வேலிடான பாயிண்ட் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு யோசிச்சா வெளியில நம்ம ஹீரோ பாயிண்ட் இருக்குங்கிறா. அந்த பாயிண்ட் எடுத்து சொல்றான். உள்ள சீனியர் லாயர் அதே பாயிண்ட் எடுத்து சொல்றாரு. அது என்ன பாயிண்ட்னா, வந்த லாரி ஆக்சுவலா அது நேஷனல் ஹைவே 100 கிலோமீட்டர் வேகம் வர போகலாம், பிரச்சனை இல்ல. ஆனா எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொல்லியிருந்தாப்புனா 100 கிலோமீட்டர் வேகத்துக்கும் அதிகமா வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்த வண்டியில இவ்வளவு டன்னு, கிட்டத்தட்ட ஒரு 8 டன்னு லோடு இருந்திருக்கு வண்டியில. வண்டியோட வெயிட், வண்டியில இருந்த லோடோட வெயிட், இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த வண்டியில ஆக்சிலேட்டரை எவ்வளவு அதிகமா மதிச்சாலும் 80 கிலோமீட்டருக்கு மேல வண்டி போகவே முடியாதுன்னு ஒரு ரிப்போர்ட் வாங்கி வச்சிருக்காரு. சயின்ஸ் சொல்லுது. அப்படி இருக்க 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல வண்டி வந்துச்சு நீங்க சொல்றது பொய். அதனால இந்த கேஸ்ல இருந்து அந்த லாரியையும் லாரி டிரைவரையும் விடுவிக்கும்படி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்னு கேஸ முடிச்சு விட்டாப்ல. இந்த பக்கம் இவ்வளவு திறமையா வாதாடுறையே, உனக்குன்னு தனி கேஸ் எல்லாம் கேட்க மாட்டேன்னு கேட்க முயற்சி பண்ற, அமைய மாட்டேங்குதுன்னு நம்ம ஹீரோ. அதே மாதிரி பாருங்க, ஒரு கேஸ் சம்பந்தமா அவர் வெளியில வரார். என்கிட்ட நிறைய கேஸ் இருக்குது, எப்பா உங்ககிட்ட எத்தனை கேஸ் இருக்கு, இந்த கேஸ் எடுத்துக்கிறியான்னு கேட்க அவர் ஒரு 3-4 கேஸ் இருக்குங்கிறாரு. இன்னொருத்தவன்ட்ட விசாரிச்சா அவன் ஒரு 4 கேஸ் வச்சிருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப ஆர்வமா நான் எடுத்துக்கிறேன் அப்பல கையை தூக்குவார். இல்ல வேண்டாம், நானே இந்த கேஸை நடத்திக்கிறேன்னு அந்த கேஸை அவரே வாதாடுறேன்ட்டாரு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சீனியர் கிட்ட எனக்குன்னு ஒரு கேஸ் கொடுக்க மாட்டீங்களா, கேஸ் கொடுங்க நான் வாதாடுறேங்கிறான். உடனே அந்த இடத்துல அவர் ஒரு சின்ன குட்டி கதை சொல்றாரு. ஒரு ரயில்வே ட்ராக், ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது. இந்த ட்ராக்கை திருப்பி விடக்கூடிய லிவர் இருக்குல்ல, அந்த லிவர் உன் கையில இருக்குது. இப்ப நீ ட்ராக்கை திருப்பி விடணும். ஒரு பக்கம் திருப்பி விட்டேன்னா அங்க ரயில்வே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் அவரு சாக வேண்டி வரும். இன்னொரு ட்ராக் பக்கம் திருப்பி விட்டுட்டேன்னா அங்க ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சாவாங்க. இப்ப நீ என்ன பண்ணுவ, இதுதான் கேள்வி. கரெக்டா பதில் சொல்லு, உனக்கு கேஸ் கொடுக்குறேங்கிறாரு. உடனே அவன் 5 உசுறு போறதை விட 1 உசுறு போனா பரவாயில்ல, அந்த 1 உசுறு போனா பரவாயில்லன்னு தான் நான் முடிவெடுத்திருப்பேங்கிறாரு நம்ம ஹீரோ. எந்த பதிலும் சொல்லாம அமைதியா போயிட்டாரு சீனியர். இதெல்லாம் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கவனிச்சுட்டு தான் இருக்கிறா. அப்புறம் தான் அம்மா கிட்ட போனை போட்டு, இவரோட அப்பா இந்த நோட்டரி சைன் பண்ணுவாங்கல்ல, அந்த பொழப்ப மட்டும் தான் பண்ணிருக்காரு, கோர்ட்டுக்குள்ள போய் வாதாடினதே இல்லையா. அந்த மாதிரி தான் மாற மாட்டேன், கண்டிப்பா நான் கேஸ் எடுத்து சொந்த கேஸ் நான் வாதாடுவேன்னு தான் அம்மா கிட்ட எடுத்து பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறேன், கரெக்டான பதில் தான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு கேஸ் கொடுத்துருவாருன்னு நம்பிக்கையா பேசிட்டு இருக்கிறான். அடுத்து கோர்ட்டு வாசல வச்சு சார் கேஸ் கொடுக்குறேன் நீங்களேன்னு கேட்க, ஆமா அந்த கதையை நான் எங்க விட்டேன்னு கேட்டுவிட்டு, ஆக்சுவலா அந்த 5 பேரு சில பேரை கொலை பண்ணிட்டு போராட்டம் அதுன்னு தெரியறவங்க கொலை பண்ணிருக்கிறாங்க தம்பி. இப்ப சொல்லு, அந்த 5 பேரை கொல்லுவியா இல்ல இந்த ஒருத்தரை கொல்லுவியான்னு கேட்க, தப்பு பண்ணாத அந்த ஒருத்தரை கொல்றது பாவம், தப்பு பண்ண இந்த 5 பேரை கொல்றது நியாயம், இந்த 5 பேரை கொல்லுவேன்னு தன்னோட முடிவை இவன் மாத்திக்கிறான். அப்புறமே எந்த பதிலும் சொல்லாம கிளம்பிடுறாரு. அப்புறம் சில நாட்கள் போகுது. அடுத்து ஒரு நாள் கார் கிட்ட வச்சு சீனியரை பிடிச்சு, சார் எனக்கு சொந்தமா கேஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னு கேட்க, ஆமா கதையை எங்க விட்டேன்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறார். ஆமா அந்த 5 பேரை கொண்டுட்டு ஒருத்தனை காப்பாத்துவேன்னு நீ சொன்னேன்ல, இப்ப அந்த கதையில மீதி கதையை சொல்றேன். 600 குடும்பம் வாழக்கூடிய ஒரு கிராமம், ஒரு இடம். 600 குடும்பமும் அந்த நிலத்தை தான் நம்பி இருக்கு. ஆனா 600 குடும்பம் வாழக்கூடிய அந்த நிலத்தை பல வருஷமா வாழ்ற அவங்களுக்கு தான் அரசு ஊழியர்கள் நியாயமா பார்த்தா கொடுத்துருக்கணும். ஆனா அந்த லேண்டை ஃபுல்லா மொத்தமா கொண்டு போய் ஒரு பிரைவேட் கம்பெனிக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருச்சு அரசு அதிகாரிங்க கூட்டம். இந்த தப்ப செஞ்ச அதிகாரிகளை தான் அந்த 5 பேரும் கொன்னாங்க. அவங்க பண்ணது ஆக்சுவலா அநியாயம் இல்ல, நியாயம். இந்த 600 குடும்பத்துக்கும் இவங்க 5 பேரு அவ்வளவு முக்கியம். அவங்க சப்போர்ட்ல தான் இன்னும் அவங்க அந்த இடத்துல நின்னு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லு, அந்த 5 பேரை கொன்னுவியா இல்ல அந்த ஒருத்தனை கொல்லுவியான்னு கேட்க, இவங்க 5 பேர் இப்ப முக்கியமா தெரியுது, ஏன்னா அவங்களை நம்பி ஒரு கிராமமே இருக்குது. சோ அந்த ஒருத்தனை கொன்னுட்டு இந்த 5 பேரை காப்பாத்துவேன்னு மறுபடியும் மாத்தி சொல்றான். தோல்ல தட்டி கொடுத்துட்டு அமைதியா கிளம்பிடுறாரு. அடுத்து சில நாட்கள் போகுது. அப்புறம் மறுபடியும் ஆபீஸ்ல வந்து நிக்கிறான். சார் எனக்கு சொந்தமா கேஸ்னு மறுபடியும் கதையை கன்னியூ பண்றாரு. இந்த தடவை கதைக்கு அடுத்த கதையா இல்லாம கதைக்கு முந்தின கதையை சொல்றாரு. ஒரு 600 குடும்பம் வாழக்கூடிய ஒரு நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்துக்காகத்தானே இவ்வளவு பிரச்சனையும். அந்த நிலம் ஸ்டார்டிங்ல ஒரு பெரியவருக்கு சொந்தமாக இருந்தது. அவர் தான் ஐயோ இந்த குடும்பங்கள்லாம் பாவமே நிலம் இல்லாம கஷ்டப்படுதே, நம்ம நிலத்துல வாழ்ந்துட்டாங்களேன்னு அவ்வளவு ஏக்கர் சொத்துக்களையும் அந்த 600 குடும்பங்களுக்கு கொடுத்த பெரிய மனுஷன் ஒருத்தர் இருந்தார். அவரோட பையன் தான் நீ கொல்லணும்னு சொன்ன அந்த ஒருவன். இப்ப சொல்லு, யாரா காவு கொடுப்ப, யாரா காப்பாத்துவேன்னு கேட்டா நம்ம ஆள்கிட்ட பதிலே இல்ல, யோசிக்கிறான். நல்லா யோசிச்சுட்டு வந்து பதில் சொல்லுப்பா அப்படின்ட்டாரு. அந்த பொண்ணு குறுகுறுன்னு இவனையே பாக்குது, பாவமா இருக்கிறான்ட்டு. இந்த தடவை அம்மா கால் பண்ணி என்னடாச்சு மகனேன்னு விசாரிச்சா, அடப்போமா எனக்கு ஒன்னும் சரியா தெரியல அப்படின்னு வருத்தப்படுறான். ஏற்கனவே நீங்க வாங்க நம்ம பேசிக்கலாம்னு சொன்னாங்கல்ல ஒரு போக்சோ கேஸ், அந்த கேஸ் சம்பந்தமா அவங்க வந்திருக்காங்க, சாரா பாக்கணுங்கிறாங்க. ஓ கேஸ் ஃபைல் எடுத்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டு கேஸ் ஃபைல் எடுத்து இவர் பாக்குறாரு. கேஸ் ஃபைல படிக்க ஆரம்பிக்க நமக்கு பிளாஷ்பேக் ஸ்டோரியா காட்டுறாங்க. 2013 வருஷம் புது வருஷ கொண்டாட்டம். அப்பதான் ஒரு பையனை காட்டுறாங்க. போக்சோ கேஸ்ல ஒருத்த உள்ள போனால அந்த பையன் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவன். அப்பா
செக்யூரிட்டி வேலை பாக்குறார், அம்மா அயன் பண்ற வேலை பாக்குறாங்க. 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆகி காலேஜுக்கு போய் படிக்க வச்சு ஆபீஸ்க்கெல்லாம் அனுப்பலான்னு பார்த்தா இவன் அந்த மொபைல் கடையிலேயே உட்காந்துக்கிட்டு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கேட்டா நானும் வேலைக்கு தான் போறேன், சம்பாதிக்கிறேங்கிறான். வேலைக்கு போறதுக்கு ஆபீஸ் போறதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன மாதிரி உங்க அம்மா மாதிரி ஆயிடக்கூடாதுரா, நாங்களும் தாண்டா வேலை பாக்குறோம், உன்ன ஒரு நல்ல ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், ஆபீஸ் எல்லாம் போடணும்னு ஆசைப்படுறோம், இது தப்பா அப்படின்னு கேட்க அவன் கோவப்படுறான். நான் உங்ககிட்ட காசுன்னு வந்து நிக்கல, என் செலவை நான் பாத்துக்கிறேன், நான் சம்பாதிச்சுக்கிறேன், அப்புறம் என்ன அவன் பேசுறான். அம்மா அவங்க 2 பேர் சண்டைகளையும் உள்ள வரதே இல்ல, அப்பாவாச்சு பையனாச்சு அப்படின்னு ஒதுங்கிறாங்க. ஷாம்பு இல்ல போல குளிக்கிறதுக்கு, அம்மா வாங்கி வைக்கல போல. சில்லற காசு எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிடுறான் பொட்டி கடைக்கு. பொட்டி கடையில போய் ஷாம்பு கேட்பான். அதே சமயம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு, என்னடா புது வருஷம் இப்படி திரியற அப்படின்னு கேட்க, புது வருஷம்னா எல்லாம் மாறிடுமா, கடைசி வரை இப்படித்தான் பே அப்படின்னுவான். இது அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கவனிக்கிறா. யார் அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு விசாரிப்பா. பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்திய, அந்த பையனோட பக்கத்து வீட்டுக்காரி. அந்த அண்ணாவா, எனக்கு அந்த அண்ணாவை தெரியுமே அப்படின்னு பேச ஆரம்பிக்க, ரொம்ப நல்லவருன்னு எடுத்து சொல்லுது. அந்த நொன்னவனோட போனை கொடு, போன் நம்பரை கொடுன்னு போனை வாங்கி, சாரி போன் நம்பரை வாங்கி இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்குது. என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற, அதுவும் ஹாப்பி நியூ இயர் அன்னைக்கு, உனக்கு என்ன ஷாருக்கான்னு நினைப்பா, 4 எலும்பு கொஞ்சம் தோல், அப்படியே 6 பேக்க காட்டுறாப்ல அரைகுறையா பொட்டிக்கடை பக்கம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிற, நாளை பண்ண இந்த மாதிரி அரைகுறையா சுத்தின அவ்வளவு தானே மிரட்டுற. இவளோட போன் நம்பர்ல தான் கால் பண்ணியிருக்கிறா போல. ஏய் யார் நீ அப்படின்னு கேட்டா கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறா. கட் பண்ணி இப்ப அதே பொண்ணு ஒரு குழந்தைக்கு அன்னைக்கு பிறந்தநாள் போல அவளுக்கு சடை பண்ணிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இந்த வீடு ஒரு பெரியவருக்கு சொந்தம். அவருக்கு 2 ஆண் பிள்ளைங்க, ஒரு பெண் புள்ள. மூத்த புள்ள இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இறந்துட்டாரா இல்ல வெளியூர்ல வேலை பாக்குறாரா ஒன்னும் தெரியல. அந்த மூத்த புள்ளையோட சம்சாரம் தான் இதோ வடை சுட்டுட்டு இருக்காங்கல்ல கிச்சன்ல அவங்க. அந்த மூத்த புள்ளையோட பொண்ணு தான் போன் பண்ணி கஸ்டமர் கேர்னு சும்மா ஓட்டிக்கிட்டு இருந்தால அந்த பொண்ணு. அடுத்து 2வது புள்ள, அவர் இந்த பலூன் எல்லாம் மேல கட்டிட்டு இருக்கிறார் பாருங்க அவரு. அடுத்து ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அந்த மஞ்சள் கலர் புடவை தான் அந்த பெரியவரோட பொண்ணு. இப்ப பிறந்தநாளை கொண்டாட போறது அந்த 2வது பையனோட குழந்தைக்கு தான். அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் தடப்படலாம் நடந்துகிட்டு இருக்குது. தான் புருஷனுக்கு தம்ஸ் அப் எல்லாம் பிடிக்காது, 7 அப் வாங்கிட்டு வர சொல்லுன்னு சத்தம் போடுது அந்த பெண் வாரிசு. உடனே அவர் சரிப்பா அதுக்கேத்தாப்புல மாத்தி வாங்கிட்டு வந்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு இவரும் மாத்துறாரு. இந்த குடும்பமே ஒரு ஆளுக்காக பயப்படுது. அவர் தான் அந்த மஞ்சள் கலர் புடவை இருக்குல்ல, அந்த அம்மாவோட புருஷன். இந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே மருமகன். அவரு வராப்ல அப்படி கார்ல ஜம்முன்னு வந்து இறங்குறாரு பாருங்க. ஏதோ மில்லு நடத்திக்கிட்டு இருக்காரு போல தெரியுது. லோடு போயிடுச்சா, அது போயிடுச்சா, இது போயிடுச்சான்னு விசாரிச்சிட்டு இருக்கிறார். மாமனாரும் வாசல்ல வந்து வரவேற்கிறாப்ல. ஏதோ பேசிட்டு இருக்கும்போது மாமனாரு, ஆமா நம்ம சொந்த கிராமத்துல ஒரு நில பிரச்சனை இருந்தது, அது என்னாச்சுன்னு விசாரிக்கிறார். அந்த பிரச்சனை இன்னும் முடியல, தொடர்ந்து பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. பிரச்சனை பண்றவங்க கிட்ட சொல்லியாச்சு, காக்கி சட்டை, கருப்பு சட்டை, வெள்ளை சட்டை எல்லாம் எங்க ஆட்கள் தான், உங்களால முடிஞ்சதை பாருங்கடான்னு சொல்லிட்டேன். கோர்ட்டு கீசுன்னு போவாங்க போல தெரியுது, பாத்துக்கலாங்கிறாப்ல. இந்த சின்ன பிரச்சனைக்காக எதுக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறாரு மாமனார். ஐய ஆலமரத்தடியில உட்காந்துக்கிட்டு ஒரே நாள்ல தீர்ப்பு சொன்னதெல்லாம் அந்த காலம், இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு, கோர்ட்டு வரைக்கும் போனாதான் எல்லா வேலையும் நடக்கும் என்ன அப்படிங்கிறாப்ல. கோர்ட்டு போனாலோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போனாலோ தான் வேலை நடக்குங்கிறாப்ல. ஆமா பிறந்த நாள் கொண்டாடுற பொண்ணுங்க அப்படின்னு விசாரிக்கிறார். உங்க 2வது பையனோட பொண்ணு எங்கன்னு விசாரிக்கிறார். பொண்ணு வந்து நிக்குது. அவ்வளவு ஆர்வமா பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சவரு பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே மூஞ்சி ஒரு மாதிரியா மாறிடுச்சு. கோவத்தை வெளியில காட்டாம கொஞ்ச நேரம் அடக்கி வாசிக்கிறார். கேக்கறீங்க எல்லாம் முடிஞ்சு எல்லாருக்கெல்லாம் கேக்கெல்லாம் ஓட்டி விட்டு அதுக்கு பிறகு விருந்து சாப்பிட போறதும் தான் கோவத்தையே காட்டுறார். எதுக்குங்க இப்படி எரிஞ்சு விழுகிறீன்னு கேட்க, ஏண்டா குழந்தைக்கு என்னடா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்க, 2 பக்கமும் கையே இல்ல, கன்றாவியா இருக்குது, இந்த மாதிரி அரவர ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நாளை பின்ன ஏன் பிள்ளைகளும் இதே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்டா அப்புறம் எங்க போய் முடிக்கிறது? பொண்ணுங்க மேல சில பேர் பாயிறாங்கன்னா அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் காரணம்னு சொல்லக்கூடிய ஆட்கள்ல இவனும் ஒருத்தன் போல தெரியுது. அதனாலதான் ட்ரெஸ்ஸை குறை சொல்லிக்கிட்டு இருக்கான், பாக்குறவங்களோட பார்வையை குறை சொல்லல. உடனே ட்ரெஸ் மாத்தணும்னு பிரச்சனை பண்றான். வீட்டு மருமகனோட பேச்ச கேட்டுக்கிட்டு வேற வழி இல்லாம அவங்களும் அந்த குழந்தையோட விருப்பத்துக்கு மீறி அவளுக்கு பிடிக்காத வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாங்க. ரொம்ப கொடூரமா இருக்கிறான்ல வில்ல. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அன்னைக்கு கஸ்டமர் கேர்னு ஒருத்தி போன் பண்ணி ஓட்டினால அவளுக்கு திரும்ப கால் பண்ணணும்னு முடிவு பண்ணி திரும்ப கால் பண்றா. காலை கட் பண்ணி விடுறா, மறுபடியும் கால் பண்ணா மறுபடியும் கட் பண்ணி விடுறா. இப்படி கால் வந்து போய்கிட்டு இருக்கிறத மருமகனும் நோட் பண்றாரு. ஒரு வழியா விருந்த முடிச்சு மருமகனை இங்க இருந்து அனுப்புறதுக்குள்ள போதும்னு ஆச்சு. இங்க வச்சுதான் அப்பா உயிருடன் தான் நல்லா இருக்கும்ல, இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நாம தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்த பொண்ணு சொல்லுவா. அப்படியே கேமராவை போக்கஸ் பண்ணி இறந்து போன இவங்களோட அப்பா அந்த மூத்த பையனோட போட்டோவை காட்டுறாங்க. சோ இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ இந்த போனை ரோட்ல ஸ்டால் போட்டு விற்பாங்கல்ல அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதைத்தான் நான் சொந்தமா சம்பாதிக்கிறேன் வைக்கிறேன்னா 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் கூட கம்ப்ளீட் பண்ணாம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் போல தெரியுது. இப்போ கஸ்டமர் கேர் கிட்ட இருந்து கால் வருது. நான் தான் கஸ்டமர் கேர் பேசுறேன்னு ஓட்ட ஆரம்பிக்கிறா. பதிலுக்கு இவன் ஓட்ட ஆரம்பிக்க, பதிலுக்கு அவன் சண்டை நல்லா முத்துது. அப்புறம் ராத்திரி கால் பண்ணா பார்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு 3 வேலை பார்க்கறான். அவ்வளவு வேகம் சம்பாதிக்கணும்ட்டு. அதையெல்லாம் பார்த்துட்டு இவன் மேல ஒரு கரிசனை வருது அந்த பொண்ணுக்கு. சண்டை முத்தும். போனை கட் பண்ணி விட்டா. அன்னைக்கு வீட்டுக்கு அந்த பொண்ணு லேட்டா வருவா. மருமகன் பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாப்ல. நீ தான் வீட்லயே மூத்த பொண்ணு, நீ என்ன பண்றியோ அதைத்தான் வீட்டுல இருக்கிற மத்த பெண் பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுவாங்க, நீ பொறுப்பா முன்னுதாரணமா நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறார். எதுக்கு இவ்வளவு அட்வைஸ்? ஸ்கூல் முடிஞ்சதும் சீக்கிரமா வீடு வந்து சேருன்ற
அப்படிங்கறதுக்கான அட்வைஸ். அப்புறம் ஒரு நாள் படத்துக்காக அந்த பொண்ணுங்க எல்லாம் வருவாங்க. அந்த பொண்ணோட கிளாஸ்மேட்ஸ் கூட வருவா. நம்ம பையன் அங்கதான் விளையாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். அண்ணா அப்படின்னு அவ கூப்பிடுறா பக்கத்து வீட்டுக்காரி. இவங்கிட்ட யாரி டிக்கெட் வாங்கணும்னு கேட்ட ஆமா அப்படிங்கிறா. ஐயோ இவங்களை பத்தி உனக்கு தெரியாது, நாம 3 டிக்கெட் கேட்டா 3 பசங்களை ரெடியா கூட்டு வந்திருப்பான் பாரு அப்படின்னு சொல்ல, சச்சா அந்த அண்ணா அப்படி எல்லாம் கிடையாதுன்னு இவ வக்காலத்து வாங்குவா பக்கத்து வீட்டுக்காரி. அவர் வந்து இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அவங்களுக்கு வாங்கின டிக்கெட்டை கொடுப்பான். டிக்கெட்டை கொடுத்துட்டு இன்டர்வல் டைம்ல வெளியில வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்கன்னு சொன்னதும் பொண்ணுங்க எல்லாம் என்னடா டோடா பெருசு மாதிரி பேசாத என்ன அப்படின்னு ஓட்டுறாங்க. பொண்ணுங்களை பத்தி என்னடா தெரியும்னு கேட்க, எனக்கு பொண்ணுங்களை பத்தி தெரியாது உண்மைதான், ஆனா பசங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், பொறுக்கிகளுக்கே பொறுக்கிங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்ன அப்படின்னு அட்வைஸ் போடுறான். அப்புறம் தியேட்டர்ல பார்த்தா இந்த பொண்ணு படம் பார்த்ததை விட நம்ம பய அடிக்கிற லூட்டியை தான் பார்த்து என்ஜாய் பண்றான். இன்னும் அவனுக்கு தான் கூட பேசிட்டு இருக்கிற கஸ்டமர் கேர் இவதான் அப்படிங்கிறது தெரியாது. போன் பண்ணி ரொம்ப தன்மையா என்னங்க என்ன பண்றீங்கன்னு விசாரிக்க ஒரு செகண்ட் இவன் ஷாக் ஆகுறான். ஐயோ இவ்வளவு தன்மையெல்லாம் பேச தெரியுமா, போன் எடுத்ததும் கழுவி கழுவி ஊத்துவேன்னு நினைச்சேன், இவ்வளவு தன்மையா பேசுறீங்கன்னு அவன் ஒரு மாதிரி ஆறான். ஆமா இதுக்கு முன்னாடி ஏன் கால் பண்ணேன்னு விசாரிக்க சாரி கேட்கத்தான் அப்படிங்கிறாப்ல. இவனும் அப்படியே கீழே இறங்குறான். நானும் அப்ப சாரி கேட்கிறேங்கிறா அவ. எதுக்குன்னு கேட்டா, நான் நினைச்ச ரேஞ்சுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய பொறுக்கி இல்ல, கொஞ்சம் சுமாரான பொறுக்கிதான் அப்படின்னு பாராட்டுறேன். ஆமா லைட்டா நான் பொறுக்கிதான், ஆமா ஆமா அப்படின்னு இவனு வலிகிறான். அந்த மொபைல் கடையில தான் அந்த பையனோட சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. வெளியில இவன் தொடர்ந்து போன் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யார் கூட அப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொந்தக்காரன் என்ன கேட்பாரு. தெரியல ரொம்ப நாளா அப்படிதான் பேசி திரியறேன் அப்படின்னு கூட இருக்கிற பசங்க சொல்லுவாங்க. விடாது போன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு 2 பேருக்கு நடுவுல. இதுக்கு மத்தியில அந்த வீட்டு மருமக இருக்கிறான்ல அவனோட பொண்ணு ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு போகும்போது ஒரு பையன் ஓடியாந்து ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி கையில கொடுக்குறான். அத டீ குடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் பார்த்துட்டாரு. அடுத்த நொடி பார்த்தா அந்த சின்ன பையன் வீட்டுக்கு போலீஸ் ஜீப் வருது. பால் வியாபாரம் பண்றவங்க போல. அவங்களோட அந்த பால் ஸ்கேனுக்குள்ள கஞ்சா போட்டெல்லாம் கிடக்கும். ஏண்டா கஞ்சாவாடா விக்கிறேன்னு சொல்லி அப்பாவை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, குடும்பமே பதறது. ஓடு 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 நம்ம பெரியவர் இருக்கிறாரு, அவரால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும், பெரியவர்கிட்ட கேட்போம்னு பெரியவர்கிட்ட உதவிக்கு போயிருக்காங்க. பெரியவர் தான் மருமக புள்ளைய ஹெல்ப் பண்ண சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. மருமக புள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்கான். இங்க வந்த பிறகுதான் இப்படி ஒரு கேஸ போட்டு இவங்களை உள்ள தள்ளுனதே அந்த மருமகன் தானே தெரிய வருது. ஏங்க நாங்க என்னங்க பாவம் பண்ணோம், ஏங்க எங்களை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்டா, நீ பாவம் பண்ணலடா உன் புள்ள பாவம் பண்ணா, உன் புள்ளைய கூப்பிடுங்கிறாப்ல. அந்த பையனை வரா. என் பிள்ளைக்கே லெட்டர் கொடுப்பியா நீ அப்படின்னு கேட்கிறாரு. ஐயோ நீங்க தப்பா நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறாப்ல லவ் லெட்டர்லாம் ஒண்ணும் கிடையாது, சாதாரண எக்ஸாம் பேப்பர் அவன் மிஸ் பண்ணிட்டு போனா அதை தான் திரும்ப கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அதுவும் தெரியும், நானும் விசாரிச்சேன், அது சாதாரண எக்ஸாம் பேப்பர்ஸ் தான். ஆனா வெளியில இருந்து பார்த்த ஆட்களுக்கு, டீ கடையில இருந்து பார்த்த ஆட்களுக்கு நீ கொடுத்த லெட்டர் லவ் லெட்டர் மாதிரி தான் தெரியும். அதை என் பொண்ணு வாங்கிட்டு போனான்றப்பல தான் வெளியில ஃபுல்லா இனி ஊர்க்காரங்க எல்லாம் பேசுவாங்க. லவ் லெட்டர் கொடுத்த குடும்பத்தை ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டானேன்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. ஊர்வாயை அடைக்க முடியுமா, முடியாதுல்ல, அதனாலதான் இந்த பனிஷ்மெண்ட். இப்போ ஊர்வாயை அடைக்க முடியாதுனாலும் தான் பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக அந்த குடும்பத்தையே பிடிச்சி சின்ன பின்னமாக்கிட்டாரு அப்படின்னு என்ன பத்தியும் சேர்த்து பேசுவாங்க இல்ல, அதான் எனக்கு வேணும்னு கெத்து காட்டிட்டு போறாரு. இதுக்கு பேரு கெத்தா வில்லத்தனமா இவ்வளவு கூத்து பண்றா அந்த வில்ல. இது தெரியாம அந்த பக்கம் ஜெனஞ்சரிசுக்கு 2 லவ் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. ஒரு நாள் ஒரு டியூஷன் நடத்துற ஒரு அம்மா அவங்க வீட்டுக்கு வந்து அயனிங்காக ட்ரெஸ் கிடக்குன்னு அம்மா சொன்னாங்கன்னு கேட்க, அங்க கிடக்க எடுத்துட்டு போங்கிறாங்க டியூஷன் அம்மா. இவனும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். கஸ்டமர் கேர்னு சொல்லிக்கிட்டு இருந்த பொண்ணோட பேரு ஜாபிலிங்கிறது அடுத்து அவங்க பேசும்போது தெரிய வந்திருக்கும். ஆனா இன்னும் அவன் பொண்ணை நேரில் பார்த்ததில்ல. இங்க டியூஷன் சென்டர்ல ஜாப்லின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணை கூப்பிட்டதுமே நம்மால நோட் பண்ணி கவனிக்கிறான். இந்த பொண்ணா நம்ம கூட பேசுற பொண்ணு அப்படின்னு இவனுக்கு டவுட் வருது. ஆனா இவ தான் இல்லங்கிறாப்லயே நடிப்பா. உடனே சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக கஸ்டமர் கேர் நம்பருக்கு அடிப்பான். பார்த்தா ரிங் ஆகுது. இவ தான் பொண்ணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்படியே புன்னகிப்பார். அப்புறம் இன்னும் அடுத்த லெவலுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு 2-3 நாளா கால் பண்ணா போன் போகவே மாட்டேங்குதுங்க. எப்ப பார்த்தாலும் சுவிச் ஆஃப்னே கிடக்க இந்த 3 நாளா பைத்தியம் பிடிச்சாப்ல மாறி போயிட்டா. அப்புறம் 3ஆவது நாள் திடீர்னு ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு கால் பண்ணி, எனக்கு பிறந்த நாள், பீச்சில் கேக் வெட்ட போறோம் வாங்கன்னு கூப்பிட இவனும் வருவான். அந்த பொண்ணுங்க கிட்ட ஏன் இவளை பார்க்க முடியல, ஏன் சுவிச் ஆஃப்ல இருக்குன்னு கேட்கலாங்கிறதுக்காக ஆர்வமா வர்றான். இங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணு அங்க இருக்கிறா. பிறந்தநாள் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சதும் அந்த பொண்ணு கூட தனியா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. என்னாச்சு 3 நாளா சுவிச் ஆஃப்ல கிடைக்க, நான் பயந்து போயிட்டேனே அப்படின்னு பரிதவிச்சு போய் கேட்பான். அது ஒண்ணும் இல்ல, போனு கீழே விழுந்து ரிப்பேர் ஆகி போச்சு, ரிப்பேர் பண்றதுக்காக கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த 3 நாள் நரகமா ஃபீல் ஆச்சுன்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்படி இவங்க 2 பேர் பேசுறதுலயே அவங்க 2 பேர் லவ் பண்றாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கட்டி பிடிக்கிற ரேஞ்சுக்கு டெவலப் ஆயிடுச்சு காதல். அப்புறம் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவளோட அங்க எங்க சுத்திக்கிட்டு ஒரு சராசரி காதலர்கள் எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டடா தான் பழகிட்டு இருக்காங்க. தான் வீட்டுக்கே கூட்டிட்டு போய் தன் அம்மா கிட்டையும் தான் தங்கச்சிக்கிட்டையும் அந்த பொண்ணை அறிமுகப்படுத்துற ரேஞ்சுக்கு வளர்ந்து நிக்குது இந்த காதல். சூப்பரா நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, ஒரு கடையில அடிக்கடி உட்காந்துட்டே இருப்பான்ல, இப்ப நம்ம அந்த பையனுக்காக கேஸ் வாதாட சொல்லி கலந்துகிட்டு இருக்கிறாரு இல்லையா அன்னைங்க 2 பேரு, அவங்களும் இந்த பசங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்ல. கோயில் குளம்னு நல்லா தான் சுத்துறாங்க, பீச்சு கீச்சுன்னு நல்லா தான் போகுது. இதெல்லாம் பிளாஷ்பேக். இப்ப நடப்புக்கு வருவோம்.
நாளைக்கு தீர்ப்பு நாள். நாளைக்கா நாளானைக்கான்னு தெரியல. அந்த கேஸ் சம்பந்தமா அவங்க வந்திருக்காங்க. கேஸ் ஃபைல கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வக்கீல பார்த்து பேசுறதா பேச்சு. ஃபைல கொடுத்ததும் ஃபைல் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு நாளைக்கு வர சொல்லுங்கிறார். இல்லங்க சார், நாளைக்கு நம்ம அந்த கேஸே என்ன ஏதுன்னு விசாரிக்கணும், தீர்ப்பு நாள் வேற, உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் கேஸ் ஃபைல படிக்கிறேன் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். வெளியில வந்து அவங்க கிட்ட மேட்டர் சொன்னா எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, இருந்து அவரை பார்த்துட்டு போறோம்னு சொல்றாங்க. சரின்னு இவரு வெயிட் பண்ண சொல்றாரு. டைம் ஆயிட்டே போகுது, கொஞ்சம் வெளியில போயிருக்காரு, வந்துருவாரு, நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. கால் பண்ணா போன் எடுக்கல. திரும்ப கால் பண்ணாலும் சீனியர் கத்துவாப்ல. உங்க கேஸ் ஃபைல நான் படிச்சேன், ஃபைல்ல இருக்கிற மேட்டர் வேற, அதை விடுங்க, உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல கேட்க, அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத நமக்கு மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறோம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கூட கல்யாணமான ஒருத்தர் இருப்பாரு. இவங்க கேங்கு தான். ஆனா கல்யாணம் ஆன பிறகும் சின்ன பசங்களோட சுத்தி திரியிறார். அவர் இந்த பையனை ஓட்டுவாப்ல. என்ன அடிக்கடி வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போற வர, என்னடா மேட்டர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தப்பா பேச, அவன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன் அல்ப புத்தி அப்படித்தான் யோசிக்க வைக்கும் அப்படின்னு இவன் திட்டுவான். வீட்டுல அம்மாவும் அக்காவும் தங்கச்சியும் இருக்கிற நேரத்துல தான் கூட்டு போறேன், புரிஞ்சுக்கையோ அப்படின்னு திட்டுவேன். அப்புறம் ஏதோ மெடிக்கல் ஷாப்ல வேலை இருக்குன்னு அவர் அங்க இறங்கிப்பாரு. மெடிக்கல் ஷாப்ல ஏதோ வாங்க போறேன்னு போறாரு. அந்த கேப்ல தான் கால் வருது. என்ன உன் வீட்டுல உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், லேட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, இதோ வர என்ன அவனும் கிளம்புறான். ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஏற்கனவே அம்மாவும் இருக்காங்க, சிஸ்டரும் இருக்கிறா. அவங்களோடய ரொம்ப நேரம் வெளியிலேயே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ அப்பா வர நேரம் ஆயிடுச்சுன்னு தங்கச்சி சொன்னதும் தான் அவர் அப்பா வருவாரு, சாப்பிட்டுட்டு போயிடுவார் போல. வெளியில தான் உட்காந்து சாப்பிடுவார். சோ இந்த பொண்ணை உள்ள போய் ஒளிஞ்சுக்க சொல்லிடுறாங்க. அவர் சாப்பிட்டு போன பிறகு வெளியில வா அப்படிங்கிறாங்க. செக்யூரிட்டியும் வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்பா. திடுதிப்புன்னு பார்த்தா போலீஸ் வண்டி, நிறைய காரெல்லாம் வந்து இறங்குது. இவங்க எல்லாம் என்னடா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த மருமக புள்ள தான் வந்து நிக்கிறார் போலீஸோட. அதுவும் மூத்த சம்சாரம் கூட இங்க வந்திருக்குது. வந்தவங்க அந்த பொண்ணை கூப்பிடுங்க. செக்யூரிட்டிக்கு ஒன்னும் புரியல. எந்த பொண்ணு, எனக்கு ஒன்னும் புரியலங்களே அப்படின்னு செக்யூரிட்டி கேட்க, உனக்கு ஒன்னும் தெரியாதியா, ஆனா உன் பொண்டாட்டி உன் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா தெரியும், உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணை கூப்பிடு அப்படின்னு போலீஸ்கார சத்தம் போறார். பார்த்தா உள்ள இருந்து அந்த பொண்ணு வருது. யாரு இந்த பொண்ணு, என்னடி நடக்குது இங்கன்னு செக்யூரிட்டி அப்பாவுக்கு ஒன்னும் பிடிபடல. பொண்ணோட அம்மா பார்த்ததும், என்ன காரியடி பண்ணிட்ட, இந்த வீட்டுல உனக்கு என்னடி வேலைன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. போலீஸ்காரங்களோ அந்த பையனை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. கேட்டா அரஸ்ட்டுங்கிறாங்க. என்னங்க தப்பு பண்ண அப்படின்னு கேட்க, 18 வயசு ஆறதுக்கு அந்த பொண்ணுக்கு இன்னும் 3 மாசம் இருக்குதான். சோ வயசுப்படி பார்த்தா அந்த பொண்ணு மைனர். ஒரு மைனர் பொண்ணை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்தது மிகப்பெரிய தப்பு, அதுக்கு தான் அரஸ்ட் பண்ணிட்டு போறோம்னு இழுத்துட்டு போறாங்க. குடும்பத்தையே நான் ஒரு வழி பண்ணிருப்பேன், ஆனா வீட்டோட தலைவரான உனக்கு இந்த மேட்ரு தெரிய வரல. உனக்கு எப்படி தெரியாம மறைச்சாங்களோ அதே மாதிரிதான் என்கிட்ட இந்த பொண்ணு எல்லாத்தையும் மறைக்க முயற்சி பண்ணா மாட்டிக்கிட்டா. அதனால உங்களை நான் பாவமேனு விட்டு போறேன்ட்டு அந்த பையனை மட்டும் டார்ச்சர் பண்ணணும் முடிவு பண்ணிட்டார் போல தெரியுது. குடும்பமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த இந்த பொண்ணை கீழே போட்டு அடிச்சு தள்ளி பெல்ட் எடுத்து பெல்ட்டாலேயே புளிர் பொண்ணு அடிக்கிறான். அதெல்லாம் பார்க்க முடியாம அந்த அம்மா, என் புள்ளி அடிக்காதீங்கன்னு குறுக்கால போறாங்க. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. குடும்பமே வெளியில நிக்குது. அந்த பையனை அடுத்து என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஏதாவது பண்ணியா அப்படிங்கிறாரு மொட்டையா. ஏதாவது பண்ணியானா, என்ன கேஸ் போடணும், அந்த பொண்ணை கூட்டியாங்க, நாம சொல்றபடி அந்த பொண்ணு சொல்லுச்சுன்னா அதன்படி நாம கேஸ் போடலாம், இல்லனா அந்த பையனை விடுறத தவிர வேற வழி இல்லைங்கிறாப்ல இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. உடனே மருமக புள்ள, உன் பொண்ணை அனுப்பிச்சு வை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பேச, இது கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனா குடும்பமான என்ன ஆறுது, என் பொண்ணோட பேரு வெளியில போயிடும், அசிங்கமா போயிடும், அதெல்லாம் என் பொண்ணை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இல்லாம வளர்ப்பு இப்படித்தான் இருக்கும்னு அந்த அம்மாவையும் அசிங்கமா பேசுறா அந்த மருமக புள்ள. அவங்களுக்கு ஆமனமா போயிடுது. அடுத்த மாமனார் குறுக்கால போய், இங்க பாருங்க மாப்பிள்ள, என்ன வேணாலும் பண்ணுங்க, அந்த பையனை என்ன சொல்லி வேணாலும் உள்ள வைங்க, ஆனா நம்ம வீட்டு பொண்ணோட பேரு வெளியில போயிடக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுக்க, சரி இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்றேன், இதையும் பண்றேன்னு சொல்லிட்டு போன் பேசிட்டு அங்க வந்துருங்கடா அப்படின்னு பேசிட்டு அவர் கிளம்பி போறார். வக்கீலு இன்னும் சில ஆட்கள்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. விறுவிறுன்னு அந்த வக்கீலு கம்ப்ளைண்ட் மடமடன்னு எழுதுறாரு. இபிக்யூ செக்ஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட செக்ஷன் எல்லாம் போட்டு இதான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. லவ் பண்ண ஒத்து குத்தத்துக்காக என்னென்ன செக்ஷன்ல கேஸ் போடுறாங்கன்னு கவனிங்க. செக்ஷன் 366A மைனர் பொண்ணு கூட பழக்கம். 354A செக்ஷன் அடுத்த செக்ஷன், ஒரு மைனர் பொண்ண ஹராஸ் பண்ணது. அப்புறம் 354B ஒரு பொண்ணுக்கு எதிரா வன்முறையே கையாண்டது. அப்புறம் 354C செக்ஷன், பொண்ணை பிளாக்மெயில் பண்றது. அப்புறம் 354D செக்ஷன் படி பொண்ணு பின்னாடியே திரியிறது, ஸ்டாக்கிங் பண்றது. அப்புறம் செக்ஷன் 11 மற்றும் 12 போக்சோ சட்டத்தோட செக்ஷன்கள் அப்படின்னு சொன்னதும் போலீஸ்காரங்களே அரண்டு போறாங்க. இது போக்சோ கேஸா அப்படின்னு. நாம போய் அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பையனோட வீட்டுல அம்மா தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க. அப்படி இருக்க எப்படி போக்சோ கட்டத்தை நம்ம போட முடியுங்கிறாப்ல இன்ஸ்பெக்டர் கேட்கிறார். அதுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸை வர சொல்லி அவர் மேல நம்ம வக்கீல கைய போட்டு, ஒரு மைனர் பொண்ணு மேல இந்த மாதிரி ஒருத்தன் கைய போட்டு பேசினா அதை போக்சோ கட்டத்தை கீழே கொண்டு வர முடியும். அவன் போடல, நான் தான் கையை தூக்கி நானே போட்டுக்கிட்டேன்னு அந்த பொண்ணு சொன்னா கூட அப்பையும் போக்சோ சட்டத்தின் கீழே அது செல்லுபடி ஆகுமா. அதனால கோர்ட்ல நாங்க வாதாடிக்கிறோம், நீ கேச போடுங்கிறாரு வக்கீல். எதுக்கு வக்கீல் போக்சோ சட்டத்துக்கு கீழே கொண்டு வரணும்னு பாக்குறாருன்னா, அவன் ஒன்னும் கையை தூக்கி என் மேல போடல, நான் தான் அவன் கையை தூக்கி என் மேல போட்டுக்கிட்டேன்னு அந்த பொண்ணு சொன்னா கூட தண்டனை அவனுக்கு தானே
வேணாம், இப்படி போக்சோ சட்டம் சொல்லுது. இந்த பையனோட வயசு 19 வயசு. நீ கேஸ போடு, ஆதாரத்தையும் சாட்சியையும் நான் கொண்டு வரேங்கிறாரு வக்கீல். கம்ப்ளைண்ட் நல்லா படிச்சு பார்த்துட்டு கொடுங்க, உங்களுக்கு ஓகேனா அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்ல சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணோட கையெழுத்து, அந்த பொண்ணோட அம்மாவோட கையெழுத்தெல்லாம் நாங்க வாங்கிட்டு வரோங்கிறாரு வக்கீல். அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கிற இந்த விஷயத்தை எல்லாம் சம்பந்தப்பட்ட அந்த பையனை ஒத்துக்கணும், உங்க ஸ்டைல விசாரிச்சு ஒத்துக்க வைக்கணுங்கிறாப்ல வக்கீல் சொல்றாரு. சின்ன பையன் தான், அவ்வளவு ரொம்ப ஈஸியா ஒத்துக்க வச்சிடலாங்கிறாப்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன நடந்தாலும் சரி அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வரமாட்டா, சோ அத மைண்ட்ல வச்சு பண்ணுங்கிறாப்ல. ஏங்க போக்சோங்கிறீங்க, அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வராம ஜட்ஜையா எப்படி தண்டனை கொடுப்பாருன்னு கேட்க, அதெல்லாம் ஏங்க வரல, நான் பாத்துக்கிறேன், நான் தண்டனை கொடுக்க வைப்பேன், நான் சொல்றதை மட்டும் செய்யுங்கிறாரு வக்கீல். அந்த பையன் அரண்டு போறான். ஏங்க ஒரு சாதாரண வக்கீல் நம்ம கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறாப்லையேன்னு எஸ்ஐ கேட்டா, அந்த ஆளு கோர்ட்ல வாதாடி நீ பாத்துருக்கிறியா, யாரோ இன்னொரு பெரிய ஆளை பத்தி பேசுறாங்க, அந்த ஆளோட ஜூனியரா இருந்து இப்ப சீனியரா வருஷா வளர்ந்துருக்கிறார், கோர்ட்ல இவர் வாதாடுற விதத்தை நீ பார்க்கணுமே, மிரண்டு போயிடுவேன், அந்த திமிரு தான் நம்ம கிட்ட காட்டுறாப்லன்னு அசால்ட்டா பேசுறாரு இன்ஸ்பெக்டரும். அங்க ஒரு ஏட்டையா வராரு. ஒன்னும் பெரிய கேஸ் எல்லாம் இல்லைங்க, நாளைக்கு காலையில இந்த மாதிரி செய்ய மாட்டோன்னு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அந்த பையனை விட்டுருவாங்க, எதுக்கு இத்தனை பேரு, ஒருத்தர் 2 பேர் இருந்தா போதும், மித்த எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உள்ள நடக்கிற விபரீதம் அவங்களுக்கு தெரியல. வெளியில குடும்பம் சாப்பிடாம கொள்ளாம கிடைக்கிற கூல்ட்ரிங்ஸை குடிச்சிட்டு காத்து கிடக்குறாங்க. உள்ள அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சு அந்த கம்ப்ளைண்ட ஒத்துக்க வைக்கிறாங்க. இங்க அந்த கம்ப்ளைண்ட்ல கையெழுத்து போட சொல்லி அம்மா கிட்ட கேக்குறாங்க. உங்க பொண்ணு கோர்ட்டுக்கு படியேற வேண்டிய அவசியம் இருக்காது, ஆனா உங்க பொண்ணு கோர்ட்ல ஏற வேணாம்னா நீங்க வந்து கோர்ட்ல ஏறி சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கும், என்ன சொல்லணுங்கிறதெல்லாம் பின்னாடி நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம், கையெழுத்து போடுங்கன்னு கேட்க அவங்க தன்னோட மாமனாரை பாக்குறாங்க. விட்டுலாமேங்கிறாப்ல பாக்குறாங்க. மாமனாரும் கொஞ்சம் யோசிச்சு விட்டுலாமே இந்த பிரச்சனையை அப்படிங்கிறாரு. ஆனா மருமக என்ன முறைக்கிறான்னு பாருங்க. தப்புக்கு ஒரு காலத்துல நாட்டாமையா தண்டனை கொடுத்தவரை இப்போ தப்ப மறைக்க பாக்குறீங்க, எவ்வளவு கீழே போயிட்டீங்கன்னு யோசிச்சுக்கங்கன்னு மாமனாரையா மிரட்டுறா மருமக. வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாப்ல. ஒழுங்கா கையெழுத்து போடுறே அப்படின்னு சத்தம் போடுறான். வேண்டா வெறுப்பாதான் அந்த அம்மா கையெழுத்து போடுது. அங்க பார்த்தா கோர்ட்ல அவனை கொண்டு போய் ஆஜர்படுத்துறதுக்காக போலீஸ்காரங்க வண்டியில ஏத்துறாங்க. விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்துறாங்கன்னு அவங்களுக்கு ஒன்னும் புரியல. ஜட்ஜம்மா முன்னாடி குற்றவாளியா ஆஜர்படுத்துறாங்க. என்ன படிச்சிருக்கன்னு கேட்டா 12ஆம் கிளாஸ்ங்கறான் அந்த பையன். எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்க அப்படின்னு கேட்டா அரியர்ஸ் இருக்குங்கறான். உடனே 14 நாள் இவனை நீதிமன்ற காவல்ல வைக்கலாம்னு அவங்க கையெழுத்து போட்டுறாங்க. ஒரு கால் ஒரு நல்ல பெர்சன்டேஜ்னு சொல்லி இருந்தா படிக்கிற பையன் அவன் மேல பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்கன்னு கூட அந்த அம்மா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அரியர்ஸ் அவனுக்கு எதிரா எங்க திரும்பிடுச்சு. அப்புறம் பெல்ட் பர்ஸ் ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஜெயில அடைக்கிறாங்க. அடுத்து போலீஸ்காரங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. ஜீப்ல இருந்த பையனை காணோம். ஜெயில போட்டோம். 14 நாள் நீதிமன்ற காவலுக்கு பிறகு கோர்ட்ல வருவான், அங்க வந்து பாருங்கன்ட்டாங்க. குடும்பமே கதறிக்கிட்டு இருக்குது பாவம். சொந்தக்காரங்க ஒரு வக்கீல பார்த்து அந்த கேஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட டீடைல கொடுக்குறாங்க. என்னங்க இது, ஏகப்பட்ட செக்ஷனை போட்டு வஞ்சம் பண்றானுங்க, சாதாரணமா தெரியலையே அதெல்லாம், அப்புறம் ஃபீஸ் எல்லாம் ஒரு 40-50 ஆகும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, பரவாயில்லன்னு சொந்தக்காரங்க சொன்னதும் அப்ப நான் பாத்துக்கிறேன், கொஞ்ச நாள்ல பெயில் வாங்கிடலாம், கிளம்புங்கன்னு அனுப்பிச்சு வச்சிடறாரு. இந்த 40-50 கேட்டார்ல, இவர்தான் நம்ம பயிலுக்காக வாதாட போற எதிர் தரப்பு வக்கீல். அந்த பக்கம் குற்றம் சுமத்தினா அரசு தரப்பு வக்கீல் வராரு. அவர் வந்து பார்த்துட்டு கை குலுக்கிட்டு, கடைசி நாள் ஜட்ஜ்மெண்ட் வரை இந்த கேஸ ஜவ்வா இழுக்கணும், ஆனா தீர்ப்பு வரும்போது நான் தான் ஜெயிக்கணும், அதுக்கு ஏத்தாப்புல நீ வாதாடு என்ன அப்படின்னு ஒரு இன்டர்னல் டீலிங்க போட்டுறாங்க. அதுக்கு ஏதாவது சன்மானம் கொடுப்பாங்க போல தெரியுது. இவர் அரசு தரப்பு வக்கீல், இவர் எதிர் தரப்பு வக்கீல்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு கம்ப்ளைண்ட் படிக்க சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் படிக்கிறாங்க. அதுல என்ன சொல்லிருக்குன்னா, பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த என் பொண்ணை 2 வீலர்ல வந்த அந்த பையன் வலுக்கட்டாயமா மிரட்டி இழுத்துட்டு போனா, தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. இத ஒரு சாட்சி பார்த்து என்கிட்ட சொன்னாங்க. உடனே நாங்க போலீஸோட அந்த பையனோட வீட்டுக்கு போய் என்னோட பொண்ணை மீட்டோம். இப்படி இருக்குங்க. அதுல அந்த பையனோட நண்பர்கள் சுத்தி இருந்த ஆட்களை விசாரிக்கும் போது அந்த பொண்ணை இவன் பின்னாடியே தெரிஞ்சிருக்கான். அந்த பொண்ணு வலுக்கட்டாயமா தன்னோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு மிரட்டி இருக்கிறான். அப்படி இல்லைன்னா உன் போட்டோவை மார்பிங் பண்ணி இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவோன்னு மிரட்டி இருக்கிறான். இந்த ஆஸ்பெக்ட்ல போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சார்ஜ் ஃபைல் பண்ற வரைக்கும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டுக்க, எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொல்றாருன்னு கேட்க, பெயில் வேணும்னு கேட்டு அவர் மனு போட்டிருக்கிறாரு எதிர்த்தரப்பு வக்கீல். ஆனா அதே சமயம் அரசு தரப்பு வக்கீலோ இந்த கேஸை ரொம்ப சென்சிபிளா பார்க்கணும், பாதிக்கப்பட்ட பெண் ஒரு மைனர் பொண்ணு, அதனால இங்க தயவு தாட்சியம் காட்டக்கூடாது, பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல நீதிபதியும் பெயில் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார். பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல எதிர்த்தரப்பு வக்கீல் இல்லங்கன்னு சில ஆதாரங்களை எடுத்து வைக்கணும், இல்ல வாதாடணும், எதுவுமே பண்ணாம அமைதியா விட்டார். எதிர்த்தரப்பு வக்கீலோ பெயில் தானே ரிஜெக்ட் ஆயிருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா தான் வரும், ஃபீஸை மறந்துடாதீங்க, என்ன நாளைக்கு வந்து கொடுத்துருங்கன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறார். அடுத்த சில நாட்களுக்கு பிறகு கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வருது. மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிற ஒருத்தர், அன்னைக்கு ஞாபகம் இருக்குதா, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தப்போ கல்யாணமான ஒரு ஃப்ரெண்டு தான் பைக்ல கூட வந்துட்டு இருப்பாரு. மெடிக்கல் ஷாப்ல ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் வண்டியை நிப்பாட்டுவான். நம்ம ஹீரோவும் சரின்னு வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணு கூட போன்ல பேசிட்டு இருப்பாரு. உள்ள போனவரு ஏதோ பாக்கெட்டு கேட்டிருக்கிறாப்ல. உனக்கு தானாங்கிறாப்ல மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற ஆள் கேட்க, எனக்கு இல்ல என் ஃப்ரெண்டுக்குன்னு நம்ம பையில கை காட்டினானா, வாங்கினது என்னங்கறத தெளிவா சொல்லுங்கன்னு சொன்னதும் மெடிக்கல் ஷாப் ஓனரும் பாதுகாப்பு பாக்கெட் வாங்கி இருக்கிறாப்லன்னு ஓபனா சொல்லிடுறாரு. அப்போ உள்நோக்கத்தான இவன்
செயல்பட்டு இருக்கிறான். எப்படி உள்நோக்கத்தோட அவன் செயல்பட்டு இருக்கிறான், முழுக்க முழுக்க திட்டம் போட்டு இதை அரங்கேற்றி இருக்கிறான்னு கேஸ வாதாடுறாரு. எதிர்த்தரப்பு வக்கீல் இப்ப குறுக்கு விசாரணை பண்ணலான்னு ஜட்ஜையா சொல்லியும் பெயில் அப்ளிகேஷனை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் வாதாடுறாரு தவிர எக்ஸ்ட்ரா எதுவும் வாதாடல. மறுபடியும் பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 3 நேர்ல பார்த்த சாட்சியை வர வச்சிருக்காங்க. நாங்க 3 பேரும் கோயிலுக்கு போய் தரிசனத்தை முடிச்சுட்டு ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அந்த பையன் வந்தா ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப வலுக்கட்டாயமா ஏதோ பேசினா, பலவந்தமா அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்து வண்டியில உட்கார வச்சு கூட்டு போனா. என்னடா ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள வண்டி வேகமா போயிடுச்சுன்னு சாட்சி சொல்றாங்க. இப்போ குறுக்கு விசாரணை பண்றதுக்கு எதிர்த்தரப்பு வக்கீல் வர்றார். சம்பவத்தப்போ அந்த பையன் போட்டிருந்த சட்டையோட கலர் என்னன்னு தெரியுமான்னு கேட்டா மஞ்சள் கலர் டி-ஷர்ட்னு கரெக்டா சொல்றாங்க. பொண்ணோட Dress கலர் கேட்டா பிங்க் கலர் ரோஜா பூ கலர்னு கரெக்டா சொல்றாங்க. பைக்கோட கலர் கேட்டா கருப்பு கலர்னு கரெக்டா சொல்றாங்க. குறுக்கு விசாரணையா இல்ல அவங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவங்க எழுதி கொடுத்த கேள்விகளை கேட்கிறாரான்னு தெரியல. மறுபடியும் பெயில் வேணும்னு கேட்க பெயில் ரிஜெக்ட் ஆகுது. அப்புறம் அந்த பையனோட அப்பா அம்மாவை குண்டுல ஏத்தி அந்த பொண்ணு வீட்டுல இருந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அம்மா தெரியுங்கிறாங்க, அப்பா தெரியாதுங்கிறார். அவமானமா இல்ல, கேவலமா இல்ல? பிள்ளைகளுக்காக பேரண்ட்ஸ் பொய் சொல்றது இதுதான். இவங்க சாட்சியை நீங்க எடுத்துக்க கூடாது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கறேன்னு எனக்கு தோணல, தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்கன்னு அவங்களை அங்க இருந்து கிளப்பிடுறாரு. மறுபடியும் பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அவமானமா போயிடுச்சு. அடுத்து அந்த பொண்ணோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவங்க தான். அவங்க கிட்ட இப்ப கேள்வி, அந்த பையனோட வீட்டுல பெட்ரூம்ல இருந்து அந்த பொண்ணு வெளியில வந்தது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா இந்த அம்மா ஆமாங்கிறாங்க. உங்க பொண்ணோட இந்த நிலைமையை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். இந்த கஷ்டமான சூழல்ல உங்க சார்பில் நான் நிக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் கொடுக்க வேண்டிய அந்த நீதி கண்டிப்பாக கிடைக்கும். வாங்கி தருவோம் ரொம்ப சென்டிமெண்டா பேசுறாரு. எல்லா விசாரணையும் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணை கூப்பிடலாமே அப்படின்னு வரும்போதுதான் ஒரு டாக்டரை வர வச்சு அவரை விசாரிக்கிறாங்க. ஏதோ அந்த பொண்ணுக்கு பைபோலார் டிசார்டர் அப்படின்னு இருக்கிறதாகவும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் ரெக்கவர் ஆகி வெளியில வர்றதுக்கு நாளாகும்னோ. சரி வந்துதான் சாட்சி சொல்ல முடியாதுன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்டாவது எழுதி கொடுக்க முடியுமா அந்த பொண்ணுன்னு கேட்டா சாச்சா அது கூட வாய்ப்பு இல்ல. சொல்ல போனா பைபோலார் டிசாஸ்டர் அப்படிங்கிற இந்த வியாதினால டிசார்டர்ங்கிற இந்த வியாதினால நடந்த விஷயம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு ஞாபகத்துல இருக்குமாங்கிறதே சந்தேகங்கிறாப்ல டாக்டர் ஒரு போடு போடுறாரு. சோ அந்த பொண்ணு வர வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுது. வக்கீல்கிட்ட போனா வக்கீலு நீ எந்த வக்கீல்கிட்ட போனாலும் இந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்க வாய்ப்பே கிடையாதுன்னு இவங்களை தான் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போறாரு இந்த வக்கீல். காசையும் வாங்கிட்டு திட்டும் வாங்கணுமா பாவம் இவங்க. அடுத்து இறுதி வாதத்தை எடுத்து வைக்கலாம்னு சொல்லும்போது படிக்க வேண்டிய இந்த வயசுல படிப்பை நிப்பாட்டிட்டு 200 300க்கும் இப்படி மாரடிக்கிறவங்கன்னு சொல்லி டேஸ் டேஸ்னு போட்டு என்னமோ திட்டுறாரு. அப்புறம் என்னோட வார்த்தைகளுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொண்ணுங்க பின்னாடியே சுத்தி அவங்கள சேஸ் பண்றது, ட்ராப் பண்றது, பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிக்கிற இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கணும்னு எல்லாம் பயங்கரமா சீனை போட்டுட்டு இருக்கிறாரு வக்கீல். அவர் பேசுனதெல்லாம் ரொம்ப ஓவரா பேசியிருக்கிறாரு. ஆனா பேசுறதெல்லாம் முழுக்க முழுக்க அப்பட்டம் பொய் 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 தான். எதிர்த்தரப்பு வக்கீலோட இறுதி வாதம் என்னன்னு கேட்டா பையனோட வயசை கருத்துல கொண்டு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன்னு முடிச்சிட்டாப்ல. வக்கீல் பண்ணதான் பெரிய சேட்டை இது. நடந்த கூத்தெல்லாம் கேள்விப்பட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. மறுபடியும் நம்ம சீனியருக்கு போனை போட்டு பேசுறான். சார் ஆபீஸ் வரீங்களா, அவங்க உங்களை பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்கான்னு சொல்ல இல்ல நான் வரலங்கிறாரு. ஒரு நிலப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட கேஸுக்காக நான் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் டாப்ல. அப்ப உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு கேட்க நாளை காலையில வர சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு. இல்ல நாளைக்கு காலைல கலெக்டர் ஆபீஸ் போகணும், நாளைக்கு எர்லி மார்னிங் வந்து அந்த கேஸை பாக்குறேன், காலைல ஒரு 10 மணிக்கு அவங்களை வர சொல்லுங்கிறாப்ல. அவங்களும் சரின்னு சோகமா கிளம்பி போறாங்க. காலையில பார்த்தா கேஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன், ஒன்னும் தேர்றாப்ல தெரியல. இந்த மாதிரி ஆட்களை வெளியில கொண்டு வரது ரொம்ப கஷ்டம், ஆப்போசிட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பேப்பரை படிச்சு பார்த்துட்டு ஈஸி நினைச்சுக்காத, அவங்கள போ சொல்லு, தேவையில்லாம அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு சீனியர் அந்த கேஸை எடுக்கலன்ட்டாப்ல. சார் போலீஸோட விசாரணையில இங்க நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதை நம்ம கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி விட்னஸ் நாம குறுக்கு விசாரணை பண்ணாலும் அவங்களை நம்மளால பிடிச்சிக்க முடியும்னு மறுபடியும் சீனியர் கிட்ட வாதான்னா போக்சோ சட்டங்கிறது கம்ப்ளீட்டா வேற, அதெல்லாம் சொன்னா புரியாதுன்னு என்ன சொல்லணும் தெரியாம வெளில வரும்போது ஒருத்தர் வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கிறாப்ல. என்னன்னு கேட்டா அவருக்கு ஒரு புது கேஸ் கிடைச்சிருக்குதா, மொதல் கேஸ் வாதாட போறேன்னு சந்தோஷமா வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காரு. திங்கக்கிழமை ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. சொன்னமேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் இங்க வந்திருக்குது. அந்த பையனுக்காக இங்க வந்து இறங்குறாங்க. கிட்டத்தட்ட கடந்த 78 நாளா ஜெயில இருக்கிற அந்த பையன் பாவம், வெறும் 19 வயசு இருக்கிற பையன். பேசாம இந்த கேஸை நாமளே எடுத்து நடத்தலாமான்னு கூட நம்ம ஹீரோவுக்கு ஒரு எண்ணம். வந்தவங்க கிட்ட ஒன்னும் பயப்படாதீங்க சார், உங்க கேஸ் எடுத்துக்கிட்டாரு, என்னையே இந்த கேஸ் எடுத்து பாத்துக்க சொல்லிட்டாரு, அவரோட கைடன்ஸ்ல கேட்டு அதன்படிதான் நான் இந்த கேஸை வாதாட போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அவ தரப்புல நானே கோர்ட்ல ஆஜராக போறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு உங்களை கோர்ட்ல சந்திக்கிறேன் டாப்ல. என்னையா இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கிறேன்னு கூட இருக்கிற பொண்ணு கேட்கறா. எப்படி இந்த குடும்பத்துக்கிட்ட என்னால நோ சொல்ல முடியும் சொல்லு. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா ஒரு கதையை சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாருல வக்கீல், சீனியர் வக்கீல், அந்த கேள்வியை கூகுள்ல என்டர் பண்ணா அதுக்கு கூகுளுக்கே விட தெரியல. கேட்டா இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், சூழ்நிலையில மாத்தும் போது பதில்களும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும், இந்த கேள்விக்கு விடையே கிடையாதுன்னு கூகுள் சொல்லிச்சான். விடையே இல்லாத ஒரு கேள்வியை கேட்டு எனக்கு கேஸே கொடுக்காம கடைசி வரை எறுபடியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. எப்படி அதுக்கு நான் ஒத்துக்க முடியும்? ஒரு கால் இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு காமிச்சேன்னா அந்த வெற்றிக்கு முன்னாடி இந்த பொய் தெரியாது அப்படிங்கிறான். இவங்க தரப்பு வக்கீல் இவங்க தான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. அதுல ரொம்ப தெளிவாவே சீனியரோட பேரு மோகன் ராவ் எழுதியிருக்குது, ஜூனியரோட பேரு நம்ம சூர்யா தேஜா அவனோட பேரு எழுதியிருக்குது, நாங்க இவங்க தரப்புல வாதாட போறோம்னு எழுதியிருக்குது. மொத தடவையா
இவனோட பேரும் ஒரு கேஸ்ல சேர்ந்து வந்திருக்குது. வக்கீலோட பேர் லிஸ்ட்ல வந்திருக்குது. சந்தோஷம். இப்போ அந்த பிரிண்ட் அவுட்ல அந்த பையன் கையெழுத்து போட்டாதான் மோகன் ராவோ சீனியர் வக்கீலா இருந்தாலும் சரி, இந்த ஜூனியர் வக்கீல் நம்ம ஹீரோவா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே இவரோட வக்கீல்னு வாதாட முடியும். அது இப்போ ஜட்ஜையா கிட்ட போகுது. இந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற நேரத்துல மெமோவா அப்படின்னு ஜட்ஜையாவே கன்ஃபியூஸ் ஆறாப்ல. யாரே அந்த வக்கீல்னு விசாரிக்கிறாரு. நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறான். தீர்ப்பு சொல்ற நேரத்துல போய் என்ன அது அப்படின்னு கேட்டா மறு விசாரணை பண்ணணும்னு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. மறு விசாரணையான்னு ஜட்ஜையாவுக்கே கேள்வி. முகாந்திரம் இருக்குங்கிறாப்ல. 5 கோடி கேஸ் பல வருஷமா இழுத்துறதுக்கிட்டு இன்னும் போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நேரத்துல போய் கோர்ட்டோட நேரத்தை யாப்பா வீணடிக்கிறேன்னு கேட்டா சார் அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே நம்ம ஹீரோ 5 கோடி கேஸ் பெண்டிங்னு பேசுறீங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா அந்த 5 கோடி பேருக்குமான அநீதி இது. தாமதமாக கொடுக்கப்படும் நீதி அநீதினு சட்டமே சொல்லுதுன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்னதும் ஜட்ஜையாவே அரண்டு போயிட்டார். சரின்னு இன்னொரு 4 டேட்டை கொடுத்துட்டு உங்க விசாரணையை கேட்கிறேன்டாப்ல. சோ அந்த டேட்ல மறுபடியும் விசாரணை ஆரம்பமாகுது. சாட்சிகளை விசாரிக்கலான்னு ஜட்ஜையா சொல்லும்போது சாட்சிகளை நான் அப்புறம் விசாரிக்கிறேன், முத அரசு தரப்பு வக்கீல விசாரிக்க போறேன்னு கேட்கிறாரு. ஓகேன்ட்டாரு நீதிபதியும். நீங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர வழியில எங்கேயாவது நின்னீங்களான்னு கேட்டா டிராபிக் சிக்னல்ல நின்னு இருப்பேங்கிறாரு அந்த வக்கீல். வேற அப்படின்னு கேட்கும்போது பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டினேன்னாப்ல. பெட்ரோல் பங்க்ல எதுக்கு நின்னீங்கன்னு கேட்டா வேற எதுக்கு நிப்பாங்க, பெட்ரோல் வாங்க தாங்கிறாப்ல. ஆனா உங்க வண்டி டீசல் வண்டி ஆச்சேன்னு கேட்க அவ்வளவுதான் ஆஃப் ஆயிட்டாரு அவரு. ஏன் பெட்ரோல் பங்க்ல டீசல் விற்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பெட்ரோல் பங்க்ல ஒரு பாட்டில்ல பெட்ரோல் வாங்கினேன், இப்போ அதுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு அவரு. ஏன் பாட்டில்ல வாங்கினீங்கன்னு கேட்கிறாப்ல. எதுக்கு நான் சொல்லட்டுமா, நேத்து உங்க தெருமுனையில இருக்கிற ஒரு மளிகை கடையோட உங்களுக்கு சண்டை, அதுக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் அவரோட மளிகை கடையை கொளுத்துறோம்னு நீங்க பெட்ரோலை வாங்கிட்டு போனீங்க, கரெக்டானு கேட்கிறாரு. என்ன முட்டாள்தனம், என்ன முட்டாள்தனமான கதைன்னு கேட்க எதுக்கு சார் அப்ப நீங்க பாட்டில்ல பெட்ரோல் வாங்குனீங்க, வண்டியில வாங்கிருக்கலாம்ல, பெட்ரோலை வாங்கினீங்கன்னா நோக்கம் என்ன, எரிக்கிறதுக்கு தானேன்னு கேட்க இல்லையா பாட்டில வாங்கினாலும் நான் போய் வண்டியில தான் ஊத்துறேங்கிறாப்ல. சரி ஓகே தெளிவாவே சொல்றேன். வீட்டுல பெட்ரோல் இல்லாம ஒரு 2 வீலர் நின்னுச்சு. பெட்ரோல் வாங்குறதுக்காக டீசல் போடுற ஒரு வண்டி எடுத்துட்டு போய் பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டி 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து என்னோட பெட்ரோல் 2 வீலருக்கு அந்த பெட்ரோலை ஊத்துனேன். இதை விட தெளிவா சொல்ல முடியாதுங்கிறாப்ல. இல்ல மளிகை கடையை கொளுத்துறதுக்காக தான் வாங்கிருக்கிறாங்கிறாரு நம்ம ஹீரோ. சே விடியா, எனக்கு அந்த மளிகை கடைக்காரருக்கும் சண்டை இருந்துச்சு உண்மைதான், நான் பாட்டில்ல பெட்ரோல் வாங்கினதும் உண்மைதான், ஆனா இங்க குற்றம் எங்க நடந்தது அப்படின்னு கேட்கிறாப்ல. வேர் இஸ் த கிரைம்? இப்ப நீங்க சொல்றபடியே இந்த பெட்ரோலை வாங்கி கொண்டு போய் அந்த மளிகை கடை மேல ஊத்தி அதை எரிச்சாதான குத்தமாகும், அப்படி ஒரு குத்தம் தான் இங்க நடக்கவே இல்லையே அப்படிங்கிறாப்ல. இது கூட இந்த வக்கீலுக்கு தெரியாதான்னு கேட்கிறார். பெட்ரோல் வாங்குறது சட்டப்படி தப்பு இல்லைங்கிறாப்ல. எக்ஸாக்ட்லி யுவர் ஆனர், இதத்தான் நானும் சொல்றேன். பாதுகாப்பு பாக்கெட் வாங்குனது தப்பு இல்ல, பயன்படுத்தினாதானே தப்பு அப்படின்னு ஒரு பாயிண்ட பிடிக்கிறாப்ல. அவ்வளவுதான், அந்த வக்கீல் வாயடைச்சு போறான். மெடிக்கல் ஷாப்ல அந்த பாக்கெட் வாங்குனாங்கன்ற வரைக்கும் விசாரணை போச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறத யாருமே இங்க விசாரிக்கல. அதுக்கு தான் நான் மறு விசாரணை கேட்டேன். சோ அது சம்பந்தம் விசாரிக்கிறதுக்காக நான் சிட்டியை இங்க விசாரணைக்காக அழைக்கிறேங்கிறாப்ல. யார் இந்த சிட்டி? அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போய் பாக்கெட்டை வாங்கினவர் இந்த சிட்டி தான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு விசாரிக்கிறார். போய் பாக்கெட் கேட்டது அந்த பையன் தான். அதை வாங்கி கொண்டு வந்து நம்ம பையன் கையில அந்த பாக்கெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நேரத்துல ஒரு நண்பன் நாங்க தான்டா ஹெல்ப் பண்ணணும்னு அந்த பையன் கிட்ட பாக்கெட்டை கொடுக்க பாக்கெட்டை வாங்கி அப்படியே வீசி எரிஞ்சிட்டாரு அந்த பையன். எப்பவுமே உனக்கு இதான் நினைப்பான்னு திட்டுறான். நீ இறங்கி நடந்தே போ அப்படின்ட்டு அவனை அங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு நம்ம ஹீரோ அந்த பையன். இதுதான் உண்மையிலேயே நடந்தது. அது மட்டும் இல்ல, அரசு செய்யும் போது அந்த பையன் வீட்டுல இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள்ல அந்த பாக்கெட் இருந்ததா எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அவங்க கிட்ட அந்த பாக்கெட் இல்ல. ஏன் அது அங்க இல்லன்னா கொடுத்த அடுத்த நொடியே தூக்கி எரிஞ்சிட்டாங்கிறது இவரோட இந்த சாட்சியில தெரிய வருதுன்னு எடுத்து சொல்றாரு. உடனே அந்த வக்கீல் எந்திரிச்சு, சார் அதுவா இங்க பிரச்சனை, பிளாக்மெயில் பண்ணி வீடு வரைக்கும் கொண்டு போயிருக்கா, அது பிரச்சனை இல்லன்னு கேட்டா, சார் நான் பாக்கெட்டுன்னா அவங்க பிளாக்மெயில்ங்கிறாங்க, நான் பிளாக்மெயில்னா அவங்க பாக்கெட்டுங்கிறாங்க, எப்படி போறாங்க பாருங்களேன்னு சொன்னதும் ஜட்ஜியாவும் அதை புரிஞ்சுக்கிறார். அடுத்து அந்த 3 நேர்ல பார்த்த சாட்சி, அவங்க 3 பேரையும் தனித்தனியா விசாரிக்கிறோம்னு சொல்லி ஒரு ஆளை மட்டும் தனியா கூப்பிட்டு எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போனீங்க, கோயில்ல எவ்வளவு நேரம் அர்ச்சனை நடந்துச்சு, எத்தனை மணிக்கு இறங்கி வந்தீங்கன்னு கேள்வி கேட்கிறார். அவரும் கண்ணாபினான சொல்றாப்ல. ஏன்னா ஆள் இல்ல, அர்ச்சனை மட்டும் 1 மணி நேரம் ஆச்சுன்னு இருப்பார், இறங்கி வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும் இருப்பார். அடுத்து செகண்ட் பார்ட்டியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அர்ச்சனை 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிருச்சுன்னு, நடந்து வர்றது 1/4 மணி நேரத்துல நடந்து வந்தோன்னு. அடுத்து 3வது ஆளை கூப்பிடும் போது கேள்வியே கேட்காம மஞ்சள் கலர் சொக்கா போட்டிருந்தாங்க, ரோசா பூ கலர்ல அந்த பொண்ணு ட்ரெஸ் போட்டுருந்துச்சு, கருப்பு கலர்ல ஒரு வண்டியில வந்து அவன் இழுத்துட்டு போனான். இதை 3தான் அரசு தரப்பு வக்கீல் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் சொல்லுவாப்ல. இதை தவிர வேற யாராவது சொல்லியான்னு கேட்டா எந்த கேள்விக்கும் பதில் தெரியாது. இதுல இருந்தே தெரியல இவங்க எல்லாம் பொய் சாட்சிங்க, ஜோடிக்கப்பட்ட சாட்சிங்கன்னு ப்ரூவ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம லவ் பண்ண அந்த பொண்ணு கூட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பால பக்கத்து வீட்டுக்காரி, அவளை சாட்சி சொல்ல கூப்பிட்ட இடத்துல வீட்டுல சாட்சி சொல்ல எல்லாம் கோர்ட்டுக்கு அனுப்ப மாட்டான் பிள்ளைய, வேணும்னா வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம்னு ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஜட்ஜையா முன்னாடி பிளே பண்ணி காட்டினா அன்னைக்கு இவங்க அந்த பஸ் ஸ்டாப் பக்கம் போகவே இல்லைங்கிறதா நிஜம். ஆட்டோ பிடிச்சுதான் வீட்டுக்கே போயிருக்காங்க. நான் என் வீட்டுல இறங்கிட்டேன்,
பக்கத்து வீடு தான் அந்த அண்ணாவோட வீடு, அவ அண்ணா வீட்டுக்கு போனா, அவர் ஒன்னும் கூட்டிட்டு போல, அவளாதான் அந்த வீட்டுக்கு வந்தான்ற உட்பட எல்லாமே இந்த வீடியோல அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. குறுக்கு விசாரணை ஏதாவது பண்றீங்களான்னு கேட்டா அந்த வக்கீல் அதெல்லாம் வேலை, கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் கேட்டிருப்பார். சரி ஓகே, சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் விசாரணை வச்சு போகணும், வாய்தா கொடுத்தாச்சு. பெயில் கிடைக்குமான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, பெயில் எல்லாம் இந்த சென்சிட்டிவ் கேஸ்ல கஷ்டம், நாம அதை விட கேஸை ஜெயிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். அடுத்து மறுபடியும் வாய்தா டேட் வருது. இந்த தடவை யாரும் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் நடக்குதுங்க. அந்த வக்கீல் ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறார். அந்த வீடியோவை ஜட்ஜையா போட்டு பார்த்தா ஏதோ ஒரு கல்யாணம் நடக்கிற இடத்துல ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காங்க. அங்க நிறைய ஒரு 10-15 ரூம் இருக்கும். இந்த நாள் தங்கிக்கங்கன்னு ரூம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரூம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரூமுக்குள்ள இப்ப பாதிக்கப்பட்டதா ஒரு பொண்ணை சொல்றாங்க இல்ல, அந்த பொண்ணு உள்ள போறா, பின்னாடியே இவன் போறான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து வெளியில வர்றாப்ல வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. இந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற அந்த பையன் தான் பாதிக்கப்பட்டதா சொல்லக்கூடிய அந்த பொண்ணுக்கு இந்த வீடியோ அமிச்சு, இந்த வீடியோவை நெட்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன், ஒழுங்கா என் வீட்டுக்கு வான்னு மிரட்டினா, அதனாலதான் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு தானா போனான்றாப்ல வக்கீல் வாதாடுறாரு. இதை யாரும் எதிர்பார்க்கல. நம்ம வக்கீலுக்குமே ஒரு மாதிரி ஷாக்கா தான் இருக்குது அந்த நியூஸ். இந்த வீடியோ வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்களா ஏதோ சில சாட்சிகளை ஜோடிச்சு சம்பந்தப்பட்ட அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இந்த வீடியோவும் வெளியில வரக்கூடாதுன்னு முடிஞ்ச வர போராடணும். ஆனா இப்போ இந்த கேஸ்ல அவன் ஜெயிக்க போறாங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த பொண்ணோட அம்மாவே வெக்கத்தை விட்டு இந்த வீடியோவை ஜட்ஜையா பாக்குறதுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வீடியோ வெளியில வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது உங்களுக்கு பாக்குறதுக்காக இப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டோம், நீங்களும் பாத்துட்டீங்க. இனி சார்ஜ் ஷீட்டை இந்த வீடியோவின் அடிப்படையில கம்ப்ளைண்ட் எழுதணும், அதுக்கு கொஞ்சம் டேட் வேணும், அனுமதி கொடுங்கன்னு கேட்க ஜட்ஜையாவும் அனுமதி கொடுத்துட்டார் அடுத்த வாய்தாவுக்கு. நம்ம ஹீரோ வக்கீல் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறார். நான் ஒரு நிமிஷம் பேசணும்னு அந்த பையன் சொல்லும் போது கேட்காம போலீஸ் இழுத்துட்டு போறாங்க. சொந்தக்காரங்க சார்னு பின்னாடியே ஓடியார, இவ்வளவு மோசமா அந்த பையன் நடந்திருக்கிறான், இந்த உண்மையை என்கிட்ட நீங்க மறைச்சிருக்கீங்களேன்னு கேட்க, இல்ல சார் இந்த வீடியோ மேட்டர் சத்தியமா எங்களுக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த விஷயம் நடந்திருக்குங்கிறது அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அந்த பையன் சொல்லி இருக்கணும்ல அப்படின்னு கோவப்பட்டுட்டு கேஸ் ஃபைல தூக்கி போட்டு இனி நீங்களே ஒரு வக்கீல வச்சு வாதாடிக்கங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் அந்த வில்லங்கிட்ட வக்கீலும் போலீஸ்காரரும் இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்பாங்க. இந்த வீடியோல தான் எல்லாமே ஆரம்பிச்சுங்கிறாரு அவர். இப்ப அந்த பிளாஷ்பேக்கு போறோம். மில்ல கவனிச்சுக்கிட்டு இருக்கிற சமயம் ஒருத்தர் ஒரு வீடியோ ஃபுட்டேஜோட வராப்ல. கல்யாணத்துக்கு இவரோட பொண்டாட்டி போயிருப்பாங்க போல, நெக்லஸை காணமா. ஸோ நெக்லஸை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக கல்யாண மண்டபத்தில் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு மேட்டர் நான் பார்த்தேன், அதான் நேரம் அவங்க கிட்ட வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தை சேர்ந்த ஒருத்தர் வீடியோ ஃபுட்டேஜை இங்க போட்டு காட்டுறார். பார்த்தா ரூமுக்குள்ள அந்த பொண்ணு போறதும் பின்னாடியே இந்த பையன் போறதும் திரும்ப 2 பேரும் ஒன்னா வெளியில வரதும் நல்லா ரெக்கார்டாகி இருக்குது. அதை பார்த்ததும் தான் இந்த பொண்ணு இப்படி லவ் பண்ற மேட்டர் அவருக்கு தெரிய வந்தது. கோவப்படுவார். அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவார்னா, அந்த பொண்ணோட நம்பரை கேட்டு அந்த போன் நம்பரை எடுத்துக்கிட்டு போலீஸ்காரங்களுக்கு போன் பண்ணி, இது ஒரு பொண்ணோட நம்பரு, இந்த நம்பருக்கு எந்த நம்பர்கிட்ட இருந்து அடிக்கடி கால்ஸ் வருது, அந்த நம்பர் வேணும், அந்த நம்பரோட அட்ரஸ் வேணும்னு விசாரிப்பார். போலீஸ்காரங்களும் சந்துங்கிற ஒரு பையனுக்கு சொந்தமானது தான் அந்த மொபைல், அங்கிருந்தா கால் வந்துகிட்டு இருக்குது, அவனோட வீட்டு அட்ரஸ் இதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பொண்ணை ஃபாலோ பண்றதுக்காக ஒரு ஆளை அரேஞ்ச் பண்றார், பையனை ஃபாலோ பண்றதுக்காக ஒரு ஆளை அரேஞ்ச் பண்றார். பொண்ணு இவன் வீட்டுக்கு போறதை அந்தவன் கண்டுபிடிச்சு சொல்றான், பையனும் அதே வீட்டுக்குள்ள போறதை இன்னொருத்தவன் ஃபாலோ பண்ணவன் கண்டுபிடிச்சு சொல்றான். சொல்ல போனா அந்த பாக்கெட்டை தூக்கி போட்டதை கூட ஃபாலோ பண்ணவன் பார்த்திருப்பான், வில்லங்கிட்டையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு போனவரு மாமனாரையும் அந்த பொண்ணோட அம்மாவையும் சத்தம் போட்டு திட்டி கூட்டிட்டு போறார். எங்க போறேன்னே தெரியாம அவங்க வருவாங்க. வீட்டு முன்னாடி இருந்துட்டு தான் அந்த வீடியோவை போட்டு காட்டுவார். வீடியோ பார்த்ததும் மாமனாரும் சரி அம்மாவும் சரி பதறி போறாங்க. போலீஸையும் வர சொல்லியிருப்பான், போலீஸும் வந்துருச்சு. அப்புறம் உள்ள போனது, அந்த பையனை அடிச்சு இழுத்துட்டு போனது, இது எல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம வக்கீலோ வெக்ஸாய் போய் அம்மாவை பாக்குறதுக்காக சொந்த ஊருக்கே கிளம்பி வந்துட்டான். தான் கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணு அப்ப கால் பண்ணுவா, என்னன்னு கேட்க ஒரு மாதிரி சோகமா பேசிட்டு இருப்பான். ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறேன், போனை வை அப்படின்னு போனை வச்சுட்டான். அதே சமயம் இங்க இந்த வீடியோவை நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு போய் இருந்திருக்க கூடாது அப்படின்னு மாமனாரும் அந்த அம்மாவும் எவ்வளவோ சொன்னாலும், இதுக்கு பிறகு இது உங்க வீட்டு பிரச்சனை இல்ல, ஏன் பிரச்சனை, கேஸ்ல நான் தோத்தேன்னு வெளியில எவனும் பேசக்கூடாது, அதனாலதான் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு போறாரு வில்ல. அப்புறம் இங்க பார்த்தா சொந்தக்காரங்க கிட்ட ஒரு வக்கீல், இனிமே இந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம், வேணும்னா சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் பேசுற வழியை பாருங்க, கேஸ வாபஸ் வாங்க வைங்க, இல்லனா வேற வாய்ப்பே கிடையாது ராசாங்கன்னு சொன்னதும் குடும்பமும் யோசிக்குது. அப்புறம் சொந்தக்காரங்களோட அட்வைஸின் பேர்ல ஒட்டுமொத்த குடும்பமே அவங்க வீட்டுக்கு தான் வந்து நிக்குது. வந்தவங்களை உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்து நம்ம வில்ல, இவங்களுக்கு நமக்கு நகரா சோஃபா போட்டு உட்கார வச்செல்லாம் பேசணும்னா அந்த தகுதியே கிடையாது இவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து விரட்டி விடுங்கிறாப்லயே பேசுறான். மித்தவங்களுக்கு யாருக்குமே இதுல பெருசா உடன்பாடு இல்ல. ஆனா வில்ல ஒரு ஆளுக்காக அந்த குடும்பமே பயப்படுது. அதெல்லாம் முடியாது, கேஸ் நடக்கத்தான் செய்யும், உன் புள்ளைய தூக்கி உட்கார வைக்கத்தான் போறேன்னு பேசினதும் பெத்தவங்க போய் காலில் விழுந்து ஐயா மன்னிச்சிருக்கான்னு கதறி கெஞ்சி என்ன கேட்டாலும் இவங்களை வெளியில விரட்டி விடு, கண்டிப்பா நாங்க கேஸ வாபஸ் வாங்க மாட்டோம்னு கட்டன் ரைட்டா சொல்லிடுறாப்ல. எல்லாருக்குமே ஒரே அசிங்கமா அவமானமா அழுகையா போயிடுது. நடந்த கூத்தெல்லாம் ஜெயில கிடக்கிற அந்த பையனுக்கு எடுத்து சொல்றாங்க. அவன் ரொம்ப வருத்தப்படுறான் பாவம். இது பார்த்தாதான் நம்ம வக்கீல் அவர் சோகத்தோட மொத்த ரூபமா அந்த பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்கிறார்.
இங்க பார்த்தா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு தான் அம்மா கிட்ட போய் பேசலாம்னு பார்த்தா அம்மா பேசவே மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு வீட்டுல இருந்து கூட்டு வந்தாங்கல்ல பையனோட வீட்டுல இருந்து, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பேசுறதே இல்ல போல தெரியுது. அப்புறம் இங்க பாருங்க, அந்த ஜெயில இருக்கிற பையனோட அம்மா அவன் ஒவ்வொரு தடவை கோர்ட்டுக்கு வரும்போதும் அவனுக்காக அவனோட ட்ரெஸ் எல்லாம் நீட்டா அயன் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த அயன் பண்ண ட்ரெஸ் தான் அந்த பையன் அதை போட்டுக்கிட்டு கோர்ட்ல வந்து நின்றுப்பான். தங்கச்சி வந்து திடீர்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டு பேசுறா. என்னன்னு கேட்டா, பஸ்ல போகும்போது எவனோ இடிச்சிருக்கான் போல, ஏன்டா இப்படி இடிக்கிறேன்னு கேட்கும்போது, ஓ அண்ணன் மட்டும் என்ன ஒழுங்கா, அவ்வளவு பண்ணும்போது நாங்க இவ்வளவு பண்ணக்கூடாதாங்கிறாப்புல பேசுறாங்க அப்படின்னு பேச, நம்ம இப்படியா போய் முடியணுங்கிறாப்புல அவங்க வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. வேலைக்கும் போகாம வீட்லயும் நிம்மதியா இல்லாம வக்கீல் ஒரு மாதிரியா கிடக்குறாரு. அங்க ஜெயில பார்த்தா அந்த பையன் ஏதோ சாப்பிடுறோம் ஏதோ வாழ்றோங்கிறாப்புல ரொம்ப மோசமான ஒரு சூழலை தான் அவனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்புறம் சொந்தக்காரங்க போன் பண்ணா கூட வக்கீல் போன் எடுக்கிறது இல்ல. இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலான்னு கூட பொண்ணோட அம்மாவுக்கு எண்ணம். அதை பத்தி நம்ம வில்லங்கிட்ட பேச போனாலே பதிலுக்கு திட்டுறான், அசிங்கப்படுத்துறான். இவங்களுக்கு இன்னும் அது அவமானமா தான் போய்கிட்டு இருக்குது. சொந்தக்காரங்க மல்லிகை கடைக்கு வந்தா கூட மல்லிகை கடைக்காரரை அசிங்கப்படுத்துறாரு. ஜெயில கிடக்குறான் அவன் சொந்தக்காரன்ட்டு. இல்லங்க விசாரணை கைதியா தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா கூட, விசாரணை கைதியா இருந்தாலும் கைதி தானேன்னு பேசுறாரு அவரு. அப்புறம் இந்த கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த ஏரியால இருக்கிற ஒரு வக்கீல் நம்ம சீனியர் வக்கீலுக்கு போனை போட்டு, ஏங்க இந்த கேஸை எடுத்து நடத்துன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இந்த கேஸை எடுத்து நடத்திருக்க மாட்டேனா, இவ்வளவு பெரிய கேஸை போய் ஒரு ஜூனியர் பையன்ட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பேச, அப்பதான் தான் பேரை பயன்படுத்தி அந்த ஜூனியர் ஒரு கேஸ் எடுத்துருக்காங்கிறதே தெரிய வந்திருக்கு. கூட இருக்கிற பொண்ணு நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுல வேண்டாம் வரப்ப உட்காந்துட்டு இருக்கான். திடீர்னு ஏதோ கதவை தட்டுற சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம சீனியரே வந்து உட்காந்துருக்காரு. எதுக்கு வந்ததும் திட்ட போறாரு, பெருசா பிரச்சனை பண்ண போறாரு, வேலையை விட்டு தூக்க போறாருன்னு பார்த்தா அப்படி எல்லாம் இல்லைங்க. இங்க பாரு, திட்டுறதுக்கோ வைக்கிறதுக்கெல்லாம் வரல. அதான் நல்லபடியா கேஸை வாதாடிட்டு இருந்தேன்ல, சூப்பரா எடுத்துட்டு போனேன்ல, அப்புறம் தொடர்ந்து அந்த கேஸை நடத்த வேண்டியதானே, ஏன் பாதியில விட்டு இப்படி இருந்து உட்காந்துட்டு இருக்கிற? உன் பிரச்சனை என்ன தெரியுமா? நீ திடீர்னு முடிவெடுக்கிறது தான். அதுதான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஆற அமர யோசி, கேள்வி கேளு, சரியான கேள்வி கேளு. ட்ராலி தியரின்னு ஒரு தியரி உன்ட்ட ஒரு கேள்வி கேட்டனே, கூகுள்ல கூட நீ சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த கேள்விக்கு பதிலே இல்லைன்னு நிப்பாட்டினேன்ல, அத்தனை தடவை நான் எவ்வளவு விஷயங்களை மாத்தினேன் செஞ்சேன். அங்க நீ ஒரே ஒரு கேள்வி நீ என்கிட்ட பார்த்து கேட்டிருந்தேன்னா நான் இந்நேரம் உனக்கு கேஸ் கொடுத்துருப்பேன். அது என்ன கேள்வினா, அந்த 5 பேரு ஏன் தண்டவாளத்துல வந்து நிக்கிறாங்க, இந்த கேள்வி நீ அங்க கேட்டிருக்கணும். அதைத்தான் நான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ கேட்கல, சரி பரவாயில்ல விடு. நான் ஒரு கேஸ் எடுத்து நடத்தினேன்ல, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கூட நம்ம பார்த்திருப்போம். ஒரு பெரியவர் வண்டியில வந்து விழுந்திருப்பாரு, நஷ்டஈடு கேட்டிருப்பாங்க. லாரிக்காரங்க தரப்புல வாதாடி லாரிக்காரங்க பெருசா சேதாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அப்ளிகேஷன் முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அந்த பெரியவரோட இழப்பீடு அவர் பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும்ல, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்திருப்பாங்க, செட்டில் ஆயிருக்கும், அந்த பெரியவருக்கு பணம் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த இடத்துல யாருமே கேட்காத ஒரு கேள்வி என்ன தெரியுமா, அந்த நேரத்துல அந்த பெரியவர் ஏன் அந்த ரோட்டு பக்கம் வரணும், இந்த கேள்வியை யாருமே அங்க கேட்கல. கேட்க கூடாதுன்னா நான் வேற மாதிரி இந்த கேஸையே எடுத்துட்டு போனேன். ஒரு காலம் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அந்த பெரியவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த இழப்பீடு கிடைக்காம போயிருந்திருக்கும். அவரோட இழப்புக்கு அவர் பேர்ல இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூட கணக்கோட காசு கொடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா அவர் அட்டன் பண்ணது சூசைடு, வேணும்னே தான் வண்டியில போய் விழுந்திருக்கிறார். இந்த உண்மையை சொல்லியிருந்தா அவருக்கு கிடைக்க வேண்டிய கொஞ்ச நஞ்ச பணம், அவரோட இன்சூரன்ஸ் பணம் கூட அவருக்கு கிடைக்காம போயிருக்கும். இப்படி இவர் பேசும்போது இவர் மேல பல மடங்கு மரியாதை கூடுறாப்புல தெரியுது. போற போக்குல தொடர்ந்து அந்த கேஸ் எடுத்து நீ நடத்தணும், ஜெயிக்கணுங்கிறாப்புல ஒரு அட்வைஸ் போட்டு போயிருப்பாரு சீனியர். அடுத்து இங்க பார்த்தா கோர்ட்டுக்கான அந்த கேஸ் நடக்கிற இடத்துல பாக்குறோம். கோர்ட்ல பார்த்தா இவனோட சீட்டு எம்டியாவே கிடக்கும். எப்படி அவன் வரமாட்டான்னு அந்த வக்கீல் ரொம்ப குஷியா இருப்பாரு. பார்த்தா நம்ம ஆளு கெத்தா வந்து உட்காருவாப்ல. ஏற்கனவே ஒரு 4-5 கேஸ் செக்ஷன்ல போட்டிருந்தாங்கல்ல, அதை எல்லாத்தையும் அழிச்சு விட்டு இப்ப புதுசா 2 செக்ஷன் தான். ஒன்னு என்ன கேஸ்னா கற்பழிப்பு கேஸ், இன்னொன்னு போக்சோ கேஸ். இந்த 2 கேஸும் கீழே மட்டும் நாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றோம்னு ஃபைல் பண்றாங்க. நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல. இதை ஃபைல் பண்ணாருல அந்த வக்கீல், அந்த போலீஸ்காரரை கூப்பிடுங்கன்னு போலீஸ்காரர் விசாரணைக்காக கூப்பிடுறாங்க. எப்படிப்பா இதை கற்பழிப்பு கேஸ்னு முடிவு பண்ணு கேட்டா, அதான் நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கல்ல, 2 பேர் உள்ள போனாங்க, 14 நிமிஷத்துக்கு ஒரு வெளியில வந்தாங்க, அப்ப என்ன நடந்திருக்குன்னு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும்னு பேச வக்கீல் அதை பாயிண்டா பிடிச்சார். உள்ள என்ன நடந்துச்சுன்னு என்ன போனையா பாத்தையா, என்ன நடந்துச்சு, யார் இனிஷியேட் பண்ணா, ஏதாவது உன்னால சொல்ல முடியும்னு கேட்டா கிடையாது. ஆனா எல்லாமே முழுக்க யூகம். யூகத்தின் அடிப்படையில ஜட்ஜு தீர்ப்பெல்லாம் சொல்ல மாட்டாரு. எங்களுக்கு தேவை ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்லங்கிறாங்க. என்ன நடந்துங்கிறது சம்பந்தப்பட்ட அந்த 2 பேர்கிட்ட தான் தெரியும். அந்த பொண்ணுகிட்ட கேட்கலாமேன்னு போனா வக்கீலு அவங்க தான் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, விசாரிக்க முடியாதுங்கிறாப்ல. அந்த மனநல பிரச்சனைக்கு அப்புறம் வரேன், சரி சம்பந்தப்பட்ட அந்த 2வது ஆள் குற்றவாளி இங்க இருக்கிறார், இவர்கிட்டயாவது கேட்கலாம்ல அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார். இதுக்கு இடையில அந்த பொண்ணோட அம்மாவையும் கூப்பிட்டு விசாரிப்பாப்ல. ஏமா வீடியோ பார்த்ததும் கோவப்பட்டீங்க, சரி விடுங்க, அதுக்கு பிறகு அந்த பொண்ணுகிட்ட நீங்க ஏதாவது கேட்டீங்களான்னு கேட்டா அவங்க தலையாட்டுறாங்க. என்ன அப்படின்னா நான் எதுவுமே கேட்கலங்கிறாங்க. அப்ப நீங்களும் யூகத்தின் அடிப்படையில் இதுதான் நடந்திருக்குன்னு முடிவெடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஸ்டன்னாராங்க. இப்ப இந்த பையன் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறான். இதை இன் கேமரா ப்ரொசீடிங்னு சொல்றாங்க. அரசு தரப்பு வக்கீல், எதிர்த்தரப்பு வக்கீல், குற்றவாளி, ஜட்ஜையா, இவங்களை தவிர யாருமே அங்க இருக்க கூடாது.
போல. எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சுட்டு அந்த பையனை என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அது போக இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு லேடி உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன சொன்னா, என்ன நடந்துச்சு, என்ன ரெக்கார்ட் ஆச்சுன்னு எதுவுமே தெரியல. அப்படியே அந்த விசாரணை முடிஞ்சிருச்சு. அப்புறம் எல்லாரையும் உள்ள வர சொல்லி மறுபடியும் விசாரணை ஆரம்பமாகுது. இந்த இடத்துல ஒரு டாக்டரை விசாரிக்கிறாப்ல. இந்த டாக்டர் தான் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு மனதளவுல மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கிறா அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தவர். டெய்லி கவுன்சிலிங் வருவாங்கன்னு கேட்டா ஆமா வருவாங்க. சில நாள் 1 மணி நேரம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ங்கிறதுனால சில நாள் 10 நிமிஷத்துல கூட அனுப்பிச்சிடுவோம். அம்மாவும் பொண்ணு வருவாங்க அப்படிங்கிறப்ப எடுத்து பேசிட்டு இருக்க. உங்க அசிஸ்டண்ட்டை தாண்டி தானே இவங்க உள்ள வந்தாகணும். உங்களை விட அங்க காத்திருக்கிற நேரத்துல உங்க அசிஸ்டன்ட் தான் வர்ற பேஷண்ட் எல்லாம் அடிக்கடி பாப்பாங்க வைப்பாங்க இல்லையா அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாப்ல. நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான்னா அந்த அசிஸ்டன்ட்ட போய் இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு டெய்லி வருமானு கேட்டா இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னா அந்த அசிஸ்டன்ட் அப்ப கோவப்பட்டு பேசியிருப்பான். இப்போ அந்த அசிஸ்டன்ட்டை வந்து நம்ம விட்னஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருந்தேன்னா ஏதாவது காசு கொடுத்து அந்த ஆளை கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் இப்போ வரைக்கும் விட்னஸ் லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணல. அவரை இப்ப விசாரிச்சா கண்டிப்பா உண்மை வெளியில வரும். அவரை விசாரிக்கணும்னு கேட்க எதுக்கு இருக்கிற வக்கீல அப்போஸ் பண்ணுவாரு. ஆனா ஜட்ஜையா இதோட தீவிரம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி ஒத்துக்கிறார். அடுத்து மதியம் 2 மணிக்கு நான் விசாரணை பண்ணும்போது அவர் இங்க இருக்கணுங்கிற அப்பல சொல்லிடுறார். உடனே அதே மாதிரியே 2 மணி நேரம் கூடுது. விசாரணைக்காக அந்த அசிஸ்டண்ட கூப்பிடுறாங்க. இதுக்கு இடையில அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா நான் இங்க இருக்கணுமான்னு வில்லனோட வக்கீல்கிட்ட கேட்க வில்ல வக்கீல் நம்ம ஹீரோ வக்கீல் கிட்ட வந்து என்னப்பா அனுப்பிச்சிடலாமான்னு விசாரிக்கிறாப்ல. அனுப்பிச்சிடலான்னு ரொம்ப அசால்ட்டா நம்ம ஹீரோ சொல்றாரு. அம்மாவை அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் இங்க விசாரணை தொடர்ந்து நடக்குது. அந்த அசிஸ்டன்ட் கூண்டுல ஏறி இப்ப சாட்சி சொல்ல போறார். போட்டோ காமிச்சு அன்னைக்கு இந்த போட்டோ நான் காமிச்சனே கேட்டனே இந்த பொண்ணு நீங்க பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்கல்ல அதை இங்க கோர்ட்ல சொல்லுங்கன்னு கேட்டா சார் அன்னைக்கு நீங்க காமிச்ச போட்டோ வேற, இன்னைக்கு நீங்க காமிக்கிற போட்டோ வேறன்னு அப்படியே பிறல் சாட்சியாக மாறுகிறார் இவர். இதுக்கு கேப்ல காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க. செம ஷாக் எல்லாருக்கும். இப்போ பிறல் சாட்சியா மாறிட்டாரு. இப்போ எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்க போறான் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். 2 போட்டோவை கையில வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணு டெய்லி உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருது அப்படின்னு இப்போ சாட்சியா மாத்தி சொல்றீங்க. பரவாயில்ல விடுங்க. அன்னைக்கு மொபைல்ல காமிச்சேன், போட்டோல காமிச்சிருந்தா ரொம்ப தெளிவா பார்த்து அப்பவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். உங்களுக்கு குழப்பம் இருக்காதுன்னு என்கிட்டயே சொல்றீங்க. அதனால இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியறபடி 2 போட்டோ என் கையில இருக்குது. பாதிக்கப்பட்ட பொண்ணு ஜாப்லி, அவளோட அம்மா டெய்லியுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட வருவாங்கன்னு உங்க டாக்டர் சொன்னார். என்கிட்ட இப்போ 2 அம்மாக்களோட போட்டோ இருக்குது. இதுல யாரு ஜாப்லியோட அம்மா, டெய்லி உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற அந்த அம்மா யாரு சொல்லு பாப்போம் அப்படின்னு போட்டோவை காமிக்கிறாப்ல. இவன் இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஒரு ஆளை பார்த்துட்டு இந்த போட்டோ ஓகே இவங்க தான் அம்மான்றாப்ல. அவர் காமிச்ச ஆள் யார் தெரியுமா? குற்றவாளின்னு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற அந்த பையனோட அம்மா. அப்புறம் ஐயோ இல்லங்க நான் ஏதோ கன்ஃபியூஷன் சொல்லிட்டேன், இந்த போட்டோ தான் அப்படின்னு இன்னொரு போட்டோவை கை காட்டுறாப்ல. இந்த போட்டோ என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட அம்மாவோட போட்டோ. சாட்சி லிஸ்ட்ல சேர்த்தா காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்கன்னு சொல்லி தான் நான் லாஸ்ட் மினிட்ல இவரை விசாரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா கோர்ட்டு வாசல்லையே வச்சு விலை பேசிட்டாங்கன்னு சொன்னதும் அந்த வக்கீலோட முகத்தை பார்க்கணுமே, வில்லனோட முகத்தை பார்க்கணுமே, தாங்கல. அந்த பொண்ணுக்கு மென்டலா பிரச்சனை இருக்குன்னு சொன்னது பொய். அதுக்கு இவரு சிகிச்சை கொடுத்தேன்னு சொன்ன டாக்டர் அவர் சொன்னது பொய். டெய்லி சிகிச்சைக்கு வர்றாங்கன்னு சொன்னது பொய். இது எல்லாமே பொய். அந்த பொண்ணு மென்டலி ஃபிட். அவளை இங்க வர வைக்கணும், விசாரணை பண்ணணும், அப்பதான் உண்மை வெளியில வரணும் சொல்ல ஜட்ஜையாவும் வர 30ஆம் தேதி அந்த பொண்ணு என்னானாலும் சரி இங்க கோர்ட்டுக்கு வரணும், சாட்சி சொல்லணும். இதை வந்து அந்த ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் ஆட்கள் இதை உறுதி செய்யணும்னு உத்தரவு போட்டாரு ஜட்ஜையா. வில்ல அதிர்ந்து போறான், வக்கீல அதை விட அதிர்ந்து போறார். காருக்குள்ள 2 பேரும் அடுத்து என்னங்கிறாப்ல பேசிட்டு இருக்காங்க. 2 ஆப்ஷன் தான் இருக்குங்கிறாப்ல அந்த வக்கீல். ஒன்னு அந்த பொண்ணை கோர்ட்ல கூட்டாந்து நாம சொல்றத அந்த பொண்ணை சொல்ல வைக்கணும். வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இல்ல, அடுத்த ஆப்ஷனை சொல்லுன்னு கேட்டா கேஸா வாபஸ் வாங்கணுங்கிறாப்ல. ஒரே அவமானமா போகுது இவருக்கு. அடுத்து வீட்டுக்கு வந்து வேற வழி இல்ல, ஒரு நாள் அந்த பொண்ணை நம்ம கோர்ட்டுக்கு ஏத்தி ஆகணும், நாம சொல்றது அந்த பொண்ணு சொன்னாதான் வீட்டுல இருக்கிற மான மரியாதை கொஞ்சமாவது மிஞ்சும் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டு ரூமுக்குள்ள போய் அந்த பையன் உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்கிறாப்ல, கோர்ட்ல சொல்லு, இல்லனா மிச்சமீறி மானமும் கப்பல் ஏறி போயிடும், ஒரு பயம் உன்னை கட்டிக்க மாட்டாங்கிறாப்ல சொல்லி வச்சிட்டாரு. அப்புறமா அந்த தேதி வருது, இவங்களை கூப்பிடுறதுக்காக அவர் வர்றாரு. பார்த்தா அம்மா வேகமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, பொண்ணு அதை விட வேகமா ரெடி ஆகிட்டு இருக்கா. இவங்க ரெடி ஆகிற வேகத்தை பார்த்து நாம எதிர்பார்க்கறத இவங்க கோர்ட்ல சொல்ல வாய்ப்பு இல்ல, அதனால இவங்களை கோர்ட்டு கூட்டு போனா நமக்கு தான் ரிவிட் அடிப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஜட்ஜையா லீவு, அதைத்தான் சொல்றதுக்கு வந்தேன், இன்னொரு வாய்தா கொடுப்பாங்க அப்ப போய்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. கிளம்பி இங்க கோர்ட்டுக்கு வந்தாச்சு. கோர்ட்ல என்ன சொல்லிவிட்டாங்க, பொண்ணை காணோம், கேஸ் கொடுத்துருக்கோம், போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுக்குற வரைக்கும் கேஸை ஒத்தி வைக்கணுங்கிறாங்க. கோர்ட்லயே விசாரிச்சு பார்த்துட்டு சரி ஓகே கேஸை ஒத்தி வைக்கிறோன்னு கையெழுத்து போற சமயம் பார்த்தா எதுக்க இருந்து அம்மாவும் பொண்ணும் ஜோடியா வராங்க. என்னடா அது பொண்ணை காணமேடாம பொண்ணு வந்து நிக்கிறாளே, என்ன நினைச்சுன்னு பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல, மாமனார் அங்க சும்மா தானே இருக்கிறாரு. அவரு தனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரருக்கு போன போட்டு என்னப்பா இன்னைக்கு கோர்ட் லீவா, ஜட்ஜையா லீவா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. உடனே இவங்களும் கிளம்பி வந்திருக்காங்க. சோ இப்போ இவங்களை கூண்டுல ஏத்தி விசாரிக்கலாம். அந்த பொண்ணு ரொம்ப நாளைக்கு பிறகு சம்பந்தப்பட்ட அந்த பையனை பாக்குது, ஒரு மாதிரி அழுக வருது, அடக்கிக்குது. ஆனா இவங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வில்லனை விசாரிக்கணும்னு சொல்லி அவரை சாட்சி கூண்டுல ஏத்துறாரு நம்ம ஹீரோ. வில்லங்கிட்ட என்னத்தை கேட்க போறோம், என்ன கேட்டாலும் போய் தான் சொல்ல போறான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா நாம எதிர்பார்க்காத ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த கேஸ் சம்பந்தமா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது அங்கதான் இருந்தீங்களான்னு கேட்டா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அங்கதான் இருந்தேங்கிறாப்ல. அன்னைக்கு ரேட்டுக்கு இந்த மில்ல சம்பளம் கொடுக்கறதுக்கோ மித்த விஷயத்துக்கோ பேமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களான்னு கேட்டா இல்லைங்கிறாப்ல.
அப்படியா? அன்னைக்கு டேட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு இருந்த அந்த ஏடிஎம்ல நீங்க கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் பணம் எடுத்திருக்கீங்க, அது எதற்காக எடுக்கப்பட்ட பணம் அப்படின்னு கேட்டதும் மாட்னாண்டா மானஸ்தேங்கிறாப்புல நமக்கு தோணும். ஆனா அவரோ, நீங்க என்ன மாதிரி கேள்வி கேட்கறீங்க, என்ன நீங்க இன்டென்ஷன்ல கேட்கறீங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. அன்னைக்கு அந்த ஒரு ஆள்கிட்ட 2 போட்டோவை காமிச்சு யார் அம்மான்னு கேட்டாப்லாம் என்ன மடக்க முடியாது. என்னைக்கோ எங்கேயோ எடுத்த பணத்துக்கு நான் இங்க ரீசன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, 1000 வேலை இருக்குங்கிறாப்ல அசால்ட்டை தட்டி கழிக்கிறார். அப்படியா? எங்க வீட்டு பொண்ணுக்கு நியாயம் கேட்டு தான் இங்க வந்தேங்கிறாப்ல. சரி, ஓகே, உங்க வீட்டு பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கட்டும், நீங்க இறங்கன்னு இறக்கி விட்டாச்சு. அடுத்து அந்த பொண்ணை ஏத்தியாச்சு. அந்த பொண்ணுகிட்ட இப்போ விசாரணை நடக்க போகுது. ஆனா இத இன் கேமரா ப்ரொசீடிங்னு சொல்றாங்க. மறுபடியும் முக்கியமான ஆட்கள் தவிர மீது எல்லாருமே வெளியில போகணும். அந்த பொண்ணு அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல போறா. ஏற்கனவே இந்த பையன் சொல்லிட்டான். இப்போ இந்த பொண்ணு சொல்ல போறது 2 மேட்டரும் ஒரே மாதிரி சொன்னாங்கன்னா உண்மையிலேயே அன்னைக்கு அந்த ரூம்ல அதான் நடந்ததுன்னு அர்த்தம் இல்லையா? அப்படி சொல்றாளான்னு பாப்போம். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, கீழே கல்யாணம் ஆகுதுச்சு இல்லையா? நம்மளும் ஒரு 21 வயசோ ஒரு 25 வயசு ஆகும்போது நமக்கும் கல்யாணம் ஆகும்ல. கீழே சடங்குற இருக்கிறாப்ல, நாம ஏன் மேல ஒரு பொம்மை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கீழே கல்யாணம் நடக்கிற இடத்துல என்னெல்லாம் சடங்கு செய்யறாங்களோ அதே சடங்கை மேல இவங்க 2 பேரும் செஞ்சு பார்த்திருக்காங்க. இந்த அக்னியை சுத்தி வர்றது, தலையில அப்பளத்தை உடைக்கிறது, ஒரு பொம்மை கல்யாணம். ஏன்னா வயசு அவ்வளவுதான், சின்ன பிள்ளைங்க தான். ஒரு பொம்மை கல்யாணத்தை பண்ணிட்டு வெளியில வந்திருப்பாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்ததா. இந்த உண்மையை சொன்னதும் எல்லா பேருமே ஆடி போயிருப்பாங்க. அதே மாதிரி அன்னைக்கு வக்கீல் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, உங்க பொண்ணுகிட்ட என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களான்னு. இந்த அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்கோம், ஏன்னா பேசவே இல்லையே. அப்புறம் வீட்டுல போய் தான் பொண்ணுகிட்ட அன்னைக்கு என்ன நடந்துன்னு விசாரிச்சிருப்பாங்க. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு போய் கட்டி பிடிச்சு அழுதுருப்பாங்க. இப்ப அதுக்கப்புறம் எல்லாரையும் உள்ள வர வச்சு சாதாரணமா ஒரு பொம்மை கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா அதை போய் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணோட வயசு பார்த்தா கிட்டத்தட்ட 17.3 வயசாகுதான். இன்னும் ஒரு 10 நாள் தள்ளி போச்சுன்னா 18 வயசு முடிஞ்சு போயிடும். சோ 11வது நாள் இதே மாதிரி அவங்க ஒரு தப்பு பண்ணிருந்தாங்கன்னா அப்போ இது கேஸ் ஆகாது, போக்சோ ஆகாது. ஒரு பேச்சுக்கு 18வது பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அவனுக்கு 14 வருஷ கடுங்காவல் தண்டனை, அந்த பொண்ணோட இருக்கிற பையனுக்கு. அதே இது 18 வயசு அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறா, 18 வயசு ஆயிடுச்சு, அன்னைக்கு தப்பு தண்டனை நடக்குதுன்னா அந்த பையனுக்கு தண்டனை கிடையாது. ஒரே ஒரு நடுவுல இருக்கிற அந்த கேப் பாத்தீங்கன்னா ஒரு நாள் இரவு தான். அந்த ஒரு நாள் இரவு அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட 14 வருஷ தண்டனையை தீர்மானிக்குதுன்னா எப்படி மயிலாடு அப்படின்னு கேட்கறான். நியாயமான கேள்விதான். போக்சோ சட்டம் அப்படிங்கிறது ஒரு 6 வயசு குழந்தைய ஒரு 40-50 வயசு ஒரு பையன் சீரழிச்சான், ஒரு வயசானவர் சீரழிக்கிறாரு, அந்த மாதிரி கொடூரங்கள் நடக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆட்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்ட போக்சோ சட்டம். ஆனா அதே சட்டத்தை அறியா பிள்ளைங்க 16-17 வயசு புள்ள, இந்த பக்கத்துல 18-19 வயசு பையன், இவங்களுக்கும் அதே கடினத்தோட அந்த போக்சோவை அப்ளை பண்றது எந்த விதத்துல நியாயம்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்விதான். அதே மாதிரி இந்த கடுமையான போக்சோ சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தது எதுக்கு? இந்த பசங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு. ஆனா இப்போ உலகத்துல நடக்கிறது என்ன தெரியுமா? குறிப்பா இந்தியால நடக்கிறதெல்லாம் இந்த போக்சோ சட்டத்தை காதலுக்கு எதிராகத்தான் பயன்படுத்துறாங்க. காதலுக்கு எதிரான ஒரு வெப்பனா இந்த போக்சோ சட்டத்தை மாத்தி வச்சிருக்கதா சொல்றாப்ல. அதுவும் நியாயமான ஒரு ஆர்கியூமெண்ட் தான். ஒரு 11-12 படிக்கிற ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பழகுறது போக்சோ சட்டத்தின் கீழே பெரிய குற்றம், அதுக்கு 14 வருஷம் தண்டனை கிடைக்கிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிற பசங்களுக்கு தெரியுமான்னு போய் கேட்டு பாருங்க. தெரியாது. என்ன கேட்டா இந்த மாதிரி சட்டங்களை ஸ்கூல்லயே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். படிப்பு வருதோ இல்லையோ சட்டம் வரணும், தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் நாடு உருப்படும் சொல்றாப்ல. அதுவுமே ரொம்ப அற்புதமான வாதம் தான். ஒரு காலம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிற சட்டமெல்லாம் அத்துப்படின்னு வைங்களேன், எல்லா பேரும் ரூல்ஸ் பேசுவான். 100 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் ரூல்ஸ் பேசினா போலீஸ் பொலிர்னு அடிப்பாரு. என்னடா ரூல்ஸ் பேசுறியா அப்படின்னு. 100 பேருமே ரூல்ஸ் பேசினா வேற வழியே இல்ல, அடங்கித்தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு நாள் அடுத்த 10 வருஷமோ 20 வருஷமோ எப்ப வருதோ அன்னைக்கு தான் நாடு உருப்படும். இந்த கேஸை பொறுத்தளவுல நடந்த நிறைய விஷயங்கள் பொய் தான். இந்த கேஸே பொய், போட்ட எஃப்ஐஆர் பொய், நடந்தா சொன்ன விஷயம் பொய். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அதோ அந்த வில்ல, அவனோட அகங்கார திமிர், பணம் இருக்குங்கிற திமிர், குடும்ப மானங்கிற ஒரு மேட்டரை கையில பிடிச்சிக்கிட்டு அவன் பண்ண போட்ட ஆட்டம். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு வக்கீல் பீஸோட சேர்த்து ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பானா? ஆமா, அந்த ஏடிஎம்ல பணம் எடுத்தால அந்த பணம் கூட எதுக்குன்னா இன்ஸ்பெக்டருக்கு பணத்தை கொடுத்து எஃப்ஐஆர் இவங்களுக்கு ஃபேவரா ஃபைல் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட பணம் தான் போல. வக்கீலுக்கு கொடுத்த ஃபீஸோட சேர்த்து ஒரு 2 லட்சம் ரூபாய் அது வரைக்கும் செலவு பண்ணிருக்கார். ஆனா இந்த 2 லட்சம் செலவு சக்சஸ் ஆயிருந்தா, நான் இந்த கேஸுக்குள்ள வராம இருந்திருந்தா அந்த பையனுக்கு 14 வருஷ சிறைவாசம் கிடைச்சிருக்கும். ஜெயிலுக்கு போயிட்டான் பையன். அந்த குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. 14 வருஷம் அவங்களும் அந்த கெட்ட பேரை சுமந்துகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் விலை வெறும் 2 லட்சம் தானா அப்படின்னு கேட்கறது அற்புதமா இருந்தது. என் ஆர்குமெண்ட் இதோட முடிச்சுக்கிறேன்னு முடிச்சிட்டாரு. அடுத்த வக்கீல எப்பா நீ ஏதாவது பேசணுமான்னு கேட்டா நோ ஆர்கியூமெண்ட்னு சொல்லி அவர் அமைதியா உட்காந்துட்டார். கேஸை விசாரிக்கும் போது இந்த கேஸ்ல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, அவரை நான் விடுதலை பண்றேன்னு விடுதலை பண்ணிட்டார். அவர் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே விடுதலையாகி கைவிலங்கு இல்லாம அவன் கையை பாக்குறதுக்கு அவனுக்கே சந்தோஷமா இருக்கும். எதுக்கு அம்மாவும் பொண்ணும் போய்கிட்டு இருப்பாங்க, இவன் தான் அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா வக்கீல் கிட்ட தான் பாக்குறதுக்கு வேகமா ஓடியாராம். சார் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நம்ம வக்கீலை நிப்பாட்டி குடுகுடுன்னு ஓடியாந்து கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுவான். அவருக்குமே சந்தோஷம், நல்லா இருறான்னு வாழ்த்துறாரு. அதே சமயம் இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்து விட்டேன். நிறைய பொய் சாட்சிகளை ரெடி பண்ணாரு இல்லையா,
அதுக்காக வக்கீலுக்கு எச்சரிக்கையும் பொய் சாட்சிகளுக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ணாருல நம்ம வில்ல, அவரை கைது பண்ணியும் அவரை இனிமே இந்த ஊரை விட்டு வெளியில போனா சொல்லிட்டு தான் போகணும்னு கெடுபடியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காப்ல. கொஞ்ச நாளைக்கு ஜெயில இருக்க போறாரு வில்ல. அப்படி போகும்போது கூட இந்த அம்மா கிட்ட ஏதோ பேச வர பொலின்னு ஒரு அறவிடுவா. ஓம் புள்ளையா இருந்தாலும் சரி, ஏன் புள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைங்க விஷயத்துல நான் வடக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், அற வாங்கிட்டு அடங்கிக்கிட்டு போயிடுறாரு. இந்த கேஸ் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொரு பால்காரர் மேல கஞ்சா கேஸ் போட்டான்ல, அந்த கேஸ் இதே மாதிரி பொய் கேஸ்னு வந்துருச்சுன்னா அவரும் இதே வக்கீல் கிட்ட போய் நின்னா போலீஸ்காரங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதனால போலீஸே அடக்கிக்கிட்டு அந்த கேஸை ஒண்ணுமில்லாமாக்கி அவருக்கு அவரோட வண்டியை திருப்பி கொடுத்துட்டாங்க. பால் வண்டி எடுத்துக்கிட்டு அவரும் நல்லபடியா போயிட்டார். அடுத்து இந்த பையன் இப்ப யோசிக்கிறான், அந்த 12ஆம் கிளாஸ்ல அரியர் வச்சிருந்த அந்த மேட்டர் தான் இவரை ஜெயிலுக்கு போறதுக்கே காரணமா இருந்தது. ஒரு கால் நான் 12th ஸ்டாண்டர்ட்ல அரியரே இல்ல, கோல்டு மெடலிஸ்ட் இல்ல, ஒரு 80% ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா கூட அந்த அம்மா ரிவாண்ட்ல வைக்காம விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. படிப்போட அருமை அப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சரின்னு சொல்லி இப்போ மறுபடியும் அந்த 12th படிக்கிறதுக்காக கிளம்புறான். அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். செலவுக்கு காசு கொடுத்தா எனக்கு கொடுக்க வேண்டாம், தங்கச்சி கொடுங்க, என்கிட்ட படம் இருக்குன்னு சொல்லிட்டு போனவன் குடுகுடுன்னு ஓடியாந்து அப்பாவை எங்கிட்ட பிடிப்பான். அடுத்து இங்க வீட்டுல பார்த்தா இவ்வளவு நாளா கோச்சிங் கீச்சிங் எதுவும் வேண்டான்னு அந்த பொண்ணை உட்கார வச்சிருந்தாங்கல்ல, நான் கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டுட்டு வரேன்னு அம்மாக்கு போவாங்க. மாமனாரும் சரின்னு ஒத்துப்பார். சோ சந்தோஷமா அவங்களும் அதுக்கு போறாங்க. அப்புறம் இங்க பாருங்க, நம்ம ஜூனியர் சீனியரை பார்த்து உங்களோட அசிஸ்டன்ட் கேஸ்ல ஜெயிச்சிட்டான்னு அந்த கேஸ் காப்பியை கொடுப்பார், தீர்ப்போட காப்பியை கொடுப்பார். அதை படிச்சு பார்த்துட்டு அசிஸ்டன்ட் தேஜா இல்ல அட்வொகேட் தேஜான்னு நம்ம பையல பாராட்டுறாப்புல சிறப்பு. அப்புறம் ஸ்கூலுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சமயம் அந்த பக்கம் ஆட்டோல அந்த பொண்ணு வந்து இறங்குறா. பக்கத்துல வரா. என்னடா சொல்ல போறான்னு பார்த்தா, இன்னைக்கு என்னோட 18வது பிறந்த நாள், நான் மேஜர் ஆயிட்டேன்னு சொன்னதும் ஆன் ரோடு அப்படியே அந்த இடத்துல கட்டிப்பிடிப்பான். ரெண்டு பேரும் கதறி கதறி அழுக அந்த ஆனந்த கண்ணீரோடைய படத்தையும் இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. நேத்து இந்த மாதிரி தோல் மேல கை போட்டிருந்தானா போக்சோ சட்டம், இன்னைக்கு மேஜர் ஆயிட்டாலா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒரு நாள் ராத்திரி 14 வருஷ தண்டனைக்கு நிகரானது. இதையெல்லாம் எங்கேயும் அவனும் சொல்லி கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி படத்துல கொஞ்சம் அவேர்னஸ் ரிலேட்டிவா கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான படங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ் மேட்டரை தெரிஞ்சுக்க முடியும். பார்த்தவங்க புரிஞ்சு நடந்துக்கங்க. குறிப்பா அந்த பசங்களை சொல்றேன். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.